நம்ம காஸ்டியூம் பர்ச்சேஸ் போகும்போது நம்ம கூட இருக்கிறவங்க இருப்பாங்கள்ல, நம்ம சும்மா இருந்தால் கூட இருப்பாங்கல்ல அப்படின்னு ஒரு சட்டையை பார்த்தோம்னா, சார் எடுத்துக்கங்க சார், இப்போ என்ன சார் அப்படியே கம்பெனி கணக்கில் போயிடும், யார் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 2 சட்டையை எடுத்துட்டேன் நான். இப்போ இந்த படம் பார்த்தோடனே கந்தசாமி அவனை பார்த்து அந்த சட்டைக்கான காசை கொடுக்கணும்னு தோணிடுச்சு. கதையை சொல்லிடாதீங்க ஏங்க, இத்தனை பேர் பேசும்போதே சொல்லிட்டாங்க நேர்மை நேர்மை நேர்மைன்னு. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அதே மாதிரி அந்த அவங்க வைஃப் சீன் சொல்லி என்னையா எதையுமே சொல்ல வேணான்றீங்க, அப்புறம் என்னைக்கு எது பேச சொன்னீங்க? நான் அந்த மச்சான் கேரக்டர் என்ன பண்ண தெரியுங்களா அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டார். நான் என்ன சார் சொல்லலை சார், நான் கதையெல்லாம் சொல்லலை. ஸோ சரிங்க, நான் கதை சொல்லுங்க. ரெயின் எஃபெக்டோட இதுலேயே இப்போ ட்ரெய்லர்லேயே போட்டு காட்டினாங்க சார். நீங்கள் வெளியில் வரும்போது ட்ரெய்லர் எஃபெக்ட் வருதுன்னு ஏங்க பிரபஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுறதுன்னா என்னங்க சொல்லுவோம்? ஒரே ஒரு நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியெல்லாம் போயிட மாட்டோம். அந்த பாட்டுக்கு தேசிய விருது கொடுக்கலன்னா தேசிய விருது தப்புன்னு அர்த்தம். அந்த பாட்டை எழுதிய கவிஞர் இங்கே தான் வந்திருக்காரு, அவர் தான் நான். நன்றி, வணக்கம். லிங்குசாமி எழுதுறது, போஸ் எழுதுறதுலாம் நம்ம சகஜம் தான். ஏன்னா அவங்களாம் ஆனந்த படத்தில் கூட்டு குடும்பம் வாழ்ந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தன்னுடைய அன்பை பரிமாறிய குடும்பம், அதெல்லாம் சாதாரணம். அமீர் எழுதுறா தெரியுமா உங்களுக்கு? ப்ரொடியூசருக்கு 1 மணி நேரம் தான் கதை சொன்னாராம், வடிவு கரிசமாக 2.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்கன்னா படம் பார்க்கலன்னு, பார்க்காத படத்தை கதை இவ்வளோ சிறப்பாக சொல்கிறாங்கன்னா எப்படி அழுத்தியிருப்பார்? அப்போ எப்படி ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணியிருப்பார்? இந்த படத்துக்கு பிறகு என்னுடைய அன்பு நண்பர் நந்தா பெரியசாமி சார் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வருவார். ஒரு அழகான ஒரு சூட்சமத்தை பிடிச்சிட்டாரு அவர். இனிமேட்டு அவர் தொட்டதெல்லாம் ஹிட்டு தான். ஸோ அற்புதமான ஒரு படத்தை எடுத்து கதையை யோசித்ததுக்காகவே அவருக்கு என் பாராட்டுகள். சில பேர் இந்த கதாபாத்திரம் பண்ணால் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு. இப்படி ஒரு நேர்மையான ஒரு விஷயம், ஒரு நேர்மையான விஷயத்தை பற்றி பேசுகிற ஒரு கதாநாயகன் அப்படின்னா, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு நல்ல அபிமானத்தோடு இருக்கக்கூடிய சமுத்திரக்கனி சார் நம்ம நினைவுக்கெலாம் வருவார். ஸோ அவர் இந்த படத்துக்கு மிக பொருத்தமான ஒரு தேர்வாக நீங்கள் பார்க்கும்போது உணர்வீங்க. அடுத்து பாரதிராஜா சார். பாரதிராஜா சார் வந்து ஆக்சுவலாக சிவாஜி சாரோட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்லுவாங்களாம், நானும் ஆக்சுவலாக நடிக்கிறதுக்கு தான் சார் வந்திருந்தேன் அப்படின்ற சொன்னப்போ சிவாஜி சார்கிட்ட, ஏண்டா உங்கள் ஊரில் கண்ணாடியே கிடையாதா அப்படின்னு கேட்டதாக சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ சிவாஜி சார் இருந்திருந்தாருன்னா பாரதிராஜா சாரோட நடிப்பை பார்த்து சீரியஸாகவே உச்சி முகர் இன்னும் போகாமல் கூட பட்டிருக்கலாம். அவர் அந்தளவுக்கு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. மற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. விஷால் சந்திரசேகர் சார் ஒரு பெரிய தரமான படத்துக்கு போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இசையை இதில் வழங்கியிருக்காரு. ரொம்ப அனைவரும் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. சில படங்கள் நமக்கு வெற்றியை தரும், சில படங்கள் சந்தோஷத்தை தரும், சில படங்கள் பணத்தை தரும், சில படங்கள் நட்பை தரும். இந்த படம் எனக்கு நிச்சயம் ஒரு பெருமையை தரும். இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது சின்னதாக இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இந்த படத்தை பாராட்டுறதுக்காக எங்கள் குழுவை பாராட்டுறதுக்கு வந்த அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மீடியாக்கள் இதை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. மீடியாவும் மக்களும் இந்த ஒரு நல்ல தரமான படத்தை சிறப்பாக ஒரு இடத்தில் வைப்பார்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மேடையில் நிற்கிறத நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய அந்த பொம்மக்கா பாடல் நான் எழுதின பாடல். உண்மையிலேயே இந்த படத்தில் பணியாற்றியது நந்தா பெரியசாமி சாரோட நான் பணியாற்றியதுங்கிறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா படமாக இது அப்படி ஒரு அற்புதமான ஒரு படம். இன்றைய மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மெசேஜ் இருக்குது. மெசேஜ்னு ஒன்று நீங்கள் யாரும் இதாகிட வேண்டியதில்லை. ரொம்ப பிரமாதமான திரைக்கதைக்குள்ள ஒரு இன்றைய மனிதர்களுக்கு இன்றைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு செய்தி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு படம், அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு படம். மிக நிச்சயமாக இந்த படம் வெளிவந்த பிறகு நந்தா பெரியசாமி அவர்கள் ஒரு மோஸ்ட் வாண்டடான டைரக்டர்ஸில் ஒருத்தராக இருப்பாருங்கிறது வந்து நான் உறுதியாக நம்புகிறேன். ரொம்ப அழகான ஒரு தருணத்தில் ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் நானும் இசையமைப்பாளர் விஷால் அவர்களும் இயக்குனரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு கேட்சியாக ஒரு வேர்டு ஒன்று வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ அந்த பொம்மக்கா அப்படிங்கிற அந்த வார்த்தை, அதை ஒரு ஹூக்காக வச்சுட்டு கைவீசம்மா கைவீசுங்கிற அந்த ஒரு ரொம்ப பழைய ஒரு கிளாசிக்கலான ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்து கொண்டு வந்துட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணோம். திட்டமிட்ட மாதிரியே அந்த பாடல் வந்து குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த, எல்லோராலும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்கள். தமிழ் சமூகத்துக்கு மிக அத்தியாவசியமான படம்.
குடிநீரை போல் காற்றை போல் இந்த சமூகத்துக்கு அவசியம் என்று தேவைப்படக்கூடிய படங்களில் ஒன்றாக இந்த படம் இருக்குங்கிறத நான் மிக உறுதியாக கருதுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்களுக்கும் இசையமைப்பாளர் விஷால் அவர்களுக்கும் இந்த பாடலை மிக சிறப்பாக பாடிய திப்பு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சும்மாடியில் உணவு வந்தது அந்த காலம், ஜொமேட்டோலேயே உணவு வருது இந்த காலம், நொறுங்க தின்றதெல்லாம் அந்த காலம், நொறுக்கு மினி மட்டும் தான் இன்னைக்கு திம்போம், கஞ்சி குடித்து வேலைக்கு போனதெல்லாம் அந்த காலம், குடிப்பதையே வேலையாக வைத்திருக்கிறோம் இந்த காலம். எல்லாம் மாறிவிட்டது, ஒன்று மட்டும் மாறாமல் இருக்கிறது, அது தாய் அன்பு. இந்த படக்குழுவை ஒரு தாய் அன்போடு அரவணைத்துக் கொண்ட ஒருவர் இயக்குனர் இமயத்தின் படங்களில் நடித்தவர், இந்த படத்தில் இயக்குனர் இமயத்தோடவே நடித்தவர் எங்கள் இதயத்தரசி நடிகை வடிவுக்கரசி அம்மாவை பேச அழைக்கிறோம். ஒருத்தருமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ், அவங்க வாயிலிருந்து வெறும் வார்த்தைகளாக வராமல் மனசுலேருந்து அடி மனசுலேருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையும், அந்த வார்த்தைகளே நம்மளை படம் பார்த்து வச்ச ஒரு எஃபெக்ட் கொடுத்துருச்சு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். இந்த கதையை எங்கள் டைரக்டர் சொல்லும் போது ஒரு 2.5 மணி நேரம் சொன்னார். சொல்லி நான் ஜென்ரலாக என்னோட கேரக்டர்லாம் எப்படி சொல்லுவாங்க, ஃபோன்லேயே சொல்லிவிடுவாங்க, அவ்வளோதான். யாருக்கு அம்மா, யாருக்கு பாட்டி, நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியா, இவ்வளோ தான். ரிச்சா புவரா, மிடில் கிளாஸா, இவ்வளோ தான் எனக்கு கதையே சொல்கிறது. இதுவே கதை சொல்கிறதே பெரிய விஷயமாச்சே, அதனால் இவ்வளோ தான் கேட்போம். ஆனால் இவர் மட்டும் இல்லை, நான் வீட்டுக்கு உங்களுக்கு கதை சொல்லணுன்னார். அவ்வளோ பெரிய கதை கேட்கணுமா நம்ம? சரின்னு வர சொன்னேன். வரும்போதே பிரசாத்தோடு வந்தார். பாமன் சாமிகள் கோயிலுக்கு போயிட்டு பிரசாத்தை ஆரம்பித்து சொன்னாருங்க, நான் அழுவுறேன் தேம்பி. ஏன் சார் இவ்வளோ நேர்மையாக இருக்கணும், அந்த ஆளை ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, அது எதுக்கு சார், யாருக்கோ பரிசு விழுந்தது, அதோடு விட்டுட்டு டிக்கெட்டை விற்றாரா இல்லையா, அது கூட காசே ஒழுங்காக கொடுக்காம போயிட்டார், அதோடு விட்டுருங்க சார், பாவமாக இருக்குது சார், கஷ்டமாக இருக்குது சார். அழுவுறேன், நான் கதை கேட்டு அழுவுறேன். சரி, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கேரக்டரும் சின்னது, ஆனால் அதில் டைரக்டரோட நான் பேர் பண்ணுறேங்கிறது ரொம்ப, அதாவது சிவாஜி சாரோட நீங்கள் நடிக்க போகிறீங்கன்னு டைரக்டர் சொன்னார் பாருங்க, முதல் மரியாதை. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, எங்கள் டைரக்டருக்கு நான் தான் பேராக நடிக்க போகிறேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன். நான் அந்த கதையை கேட்டு அழுது கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன். சார், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, படம் பார்த்துட்டு ஜாலியாக வெளியில் போகிறத விட்டுட்டு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புகிறீங்க, எதுக்கு சார் இவ்வளோ நேர்மை, என்னத்துக்கு சார், அப்போ நேர்மையாக இருந்தால் இவ்வளோலாம் கஷ்டப்படணும்னு இருந்தால் எவன் சார் நேர்மையாக இருப்பான், இப்படியெல்லாம் அவரை கிராஸ் கொஷின்லாம் பண்ணேன். நான் நேர்மையாலாம் இருக்கக்கூடாது சார், நேர்மையாக இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறேன், இன்னும் சேத்துலலாம் விழுந்ததெல்லாம் போய் எடுத்து, நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கலைங்க. நான் டப்பிங் பார்த்ததோடு சரி, டப்பிங்கே நான் பேசலை. டப்பிங்கில் எங்கள் டைரக்டர் அந்த 500 ரூபாயை தொலைச்சிட்டு தேடுவார் பாருங்க. இப்போ நினச்சாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் எங்கள் டைரக்டரை பார்க்குறேன், இன்னொரு பக்கம் ஐயோ இந்த மனுஷனுக்கு ஒரு 500 ரூபாய் எங்கே, ஐயோ அங்கே தான் இருக்குதுன்னு இப்படி சொல்லணும் போல இருந்தது. அந்த அளவுக்கு டைரக்டர் ஐயோ அவ்வளோ அற்புதமாக பண்ணிட்டார். எனக்கு சமுத்திரக்கனி சார் பார்த்தாவே பொறாமையாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டேலேருந்து சொல்லியிருக்கேன், அது எப்படி சார் அங்கே ஹைதராபாடுக்கு போனால் வில்லனாக அசத்துறீங்க, இங்கே வந்தால் இந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டர் வேணுது உங்களுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்குது சார் இந்த கதை அப்படின்னு ரொம்ப பொறாமப்பட்டேன் நான். கதையை சொல்லிடாதீங்க ஏங்க, இத்தனை பேர் பேசும்போதே சொல்லிட்டாங்க நேர்மை நேர்மை நேர்மைன்னு, அப்புறம் நான் எங்கேருந்து கதை சொல்கிறது? நான் கதை சொன்னேன்னா திரும்ப அழுவேன். இப்போவே எங்கள் டைரக்டர் 500 ரூபாயை தொலைச்சிட்டு தேடினாருன்னொன்னே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அது நான் கதை சொல்லிவிடுவேன். நான் படமே பார்க்கலையே, ஆனால் டப்பிங்கில் பார்த்து நான் டப்பிங்கே பேசலை சார், நான் கிளம்புறேன் சார். செந்தில் சார் வேறு நின்றுட்டார், ஏன்னா அவர் கோ ப்ரொடியூசர் ஆச்சே, நின்றுட்டார். டப்பிங் பேசாமல் இந்த பொம்பளை எங்கே வெளியில் போச்சு சார், எனக்கு எப்படின்னு எனக்கு செஸ்ட் பெயின் வருது சார், 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணேன், இந்த படத்தை பார்த்தா திருப்பி எனக்கு இன்னொரு ஆப்ரேஷன் நடக்கணும் போல இருக்குது, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், என்னால் டப்பிங் பேசவே, நான் பேசுனதே 2 டைலாக் தான், அதுவே என்னால் பேச முடியல, இவங்களோட ஆக்டிங்கை பார்த்துன்னு இருக்கேன். சார் அந்த சாங்கை போடுங்க சார், அந்த சீன் போடுங்க சார், சீன் போடுங்க சார், வேணாம் நீங்கள் டப்பிங் பேசுகிறீங்க. இந்த அளவுக்கு அவ்வளோ பாதிப்புமா இந்த படம், அந்த அளவுக்கு என்னை பாதிச்சது இந்த படம். அவர் எங்கள் டைரக்டர் அந்த காசு இல்லாமல் இது எல்லாமே எங்கள் நந்தா சார் கதை சொல்லும் போதே சொல்லிட்டார், ஐயா அப்படியே ஏறி வருவார்,
ஏறி வந்து உட்காருவார், நீங்கள் சமையல் பண்ணுறீங்க. இதெல்லாம் என்கிட்ட என்ன கதையில் சொன்னாரோ அது அத்தனையும் அவர் எடுத்தாருங்க. அப்படியே ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே எடுத்தார். நீங்கள் வந்து பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னாரு. சார் இந்த வேலையெல்லாம் பிடிக்கலன்னா நான் நடிக்கவே வந்தேன், திருப்பி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அனுப்புறீங்களா சார்லாம் கேட்டேன் நான். அதே மாதிரி உட்கார வச்சு பாத்திரமெல்லாம் தேய்க்க வச்சு அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க எல்லாமே என்கிட்ட கதையில் என்ன சொன்னாரோ அத்தனையும் இருந்தது. அத்தனையும் இருந்ததுங்க. இன்னும் 2 சீன் நான் ஆக்ட் பண்ணது 2 சீன் தான். அவ்வளோ இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அதே மாதிரி அந்த அவங்க ஒய்ஃப் சீன் சொல்லி என்னையா எதையுமே சொல்ல வேணான்றீங்க, அப்புறம் என்னைக்கு எது பேச சொன்னீங்க? நான் சார் நான் படமே பார்க்கல சார், எப்படி சார் நான் சொல்லுவேன்? நான் அவர் கதை சொன்னதை வச்சு நான் கதை சொல்றேன் சார். நான் முதல் மரியாதை பத்தி சொல்லுவாங்க. முதல் மரியாதை ஞாபகத்திலே வரலைங்க சார் இப்போ எனக்கு. சார் நான் கதை சொல்ல மாட்டேன் சார். சார் நான் எப்படி சார் நீங்க சொன்னது தானே சார் சொல்றேன். நான் எங்க சார் கதை சொல்லுவேன்? எங்க இருந்து கதை சொல்லுவேன்? படமே பார்க்கலங்க. நீங்க எல்லாம் நம்புங்க, நான் வந்து உண்மையா பேசுவேன், பிராங்கா பேசுவேன். சார் தேவராஜ் சார் இங்கே லிசன் பண்ணுங்க. அது என்ன இங்கே வந்து ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, நீங்கள் தான் சொல்லணும், நான் உண்மையை தான் பேசுகிறேன். இந்த பாப்பாவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். யதார்த்தமா எல்லா வீட்டு பொம்பளைங்களும் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் அந்த பாப்பா பண்ணியிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ஏன்னா இதெல்லாம் டப்பிங்கில் பிட்டு பிட்டாக பார்த்தது, அதை பார்த்தே நான் சொல்கிறேன். நான் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு தம்பியாக ஒருத்தர் வருவார், அவர் பண்ணுறதும் அட்டோழியமாக இருக்கும். ஓ நீங்கள் பண்ணுறதா இதெல்லாமே உங்கள் டைரக்டர் தாங்க கதை சொன்னார். அந்த மச்சான் கேரக்டர் என்ன பண்ண தெரியுங்களா அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டார். நான் என்ன சார் சொல்லலை சார், நான் கதையெல்லாம் சொல்லலை. ஸோ சரிங்க, நான் கதை சொல்லுங்க. ஐயோ நான் சார் கதை சொல்லலை சார், விட்டுடுறேன் சார். ஓகே கிளைமேக்ஸில் பட் கிளைமேக்ஸ் சொல்லி முடிக்கணும். ஏன்னா தேவராஜும் சொன்னார், இவரும் சொல்லிட்டாரு, மூர்த்தி நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால் நான் சொல்லிடுறேன் கிளைமேக்ஸில். அதாவது எப்போவுமே சினிமாவோட இதுவே என்னென்னா வில்லனாக இருக்க வில்லத்தனம் பண்ணிகிட்டே இருந்தான்னா அவனுக்கான பனிஷ்மெண்ட் இதுதான். ஸோ நீங்கள் வந்து கெட்டவங்களா இருக்காதீங்க அப்படின்றது தான் மாரலாக வரும். அதே மாதிரி ஒருத்தர் நல்லவங்களா இருந்தால், நேர்மையானவங்களா இருந்தால், படாத கஷ்டமெல்லாம் படும் போதே நமக்கு வந்து நேர்மையாகவே இருக்க வேணாயா அப்படின்னு தான் தோணும். ஆனால் அவங்களுக்கு நேச்சராக பார்த்து யூனிவர்ஸாக பார்த்து கொடுக்குற ஒரு பரிசு தான் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வேலை, அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட். போதுமா சார்? இவ்வளோதான் சார், இவ்வளோதான் சார் சொல்கிறேன். வணக்கமே கிடையாது. ரெயின் எஃபெக்டோட ரொம்ப சந்தோஷமா முடிக்கிறோம். ஓகேவா சார்? ரெயின் எஃபெக்டோட இதுலயே ட்ரெய்லர்லே போட்டு காட்டினாங்க சார். நீங்க வெளியில வரும்போது ட்ரெய்லர் எஃபெக்ட் வருதுன்னு. ஏங்க பிரபஞ்சம் ஆசீர்வாதம் பண்றதுன்னா என்னங்க சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? செழுமையா இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? அதுதானேங்க, அதுதான் அவர் ஃபினிஷ் பண்ணியிருக்கார். நான் இப்போ அவர் சோகமா ஃபினிஷ் பண்ணாருன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் சோகமா இருக்காதா? இல்லை அதெல்லாம் சொல்லலை சார், எதையுமே சொல்லலை சார். நேர்மையான படங்க, நீங்க எல்லாரும் நேர்மையா வந்து பாருங்க. நீங்க பார்த்து நீங்க தான் மக்கள் கிட்ட கொண்டு போகணும். நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம மக்கள் எல்லாருமே நல்லவங்க தாங்க. அவங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்துது, அவங்கள மாத்துது. அப்படி இருக்க வேண்டான்னு கொண்டு போக வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எல்லாரும் நேர்மையா உங்க வேலையை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். தயவு செஞ்சு செய்யுங்க, நேர்மையா செய்யுங்க. ஓகேவா? இதுக்கு மேல நான் நின்று பேசினேன்னா கொன்னே போடுவாங்க என்னையே. அதனால இந்த அருமையான நேர்மையான படத்துல நானும் ஒரு ஓரத்தில் நின்று இருக்கிறேங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் எங்கள் டைரக்டரோட சேர்ந்து இருக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்கள் சீன் எடுக்கும் போதே நான் வந்து அவர் வாயே தான் பார்த்துட்டு இருந்தேன்.
சமுத்திரகன் சார் வாயே தான் பார்த்துட்டு இருப்பேன். அது நல்லாவே தெரியும். நீங்கள்லாம் படம் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த பொம்பளை ஒன்றுமே பெர்ஃபார்மே பண்ணாமல் ஆன்னு நிற்கிதுன்னு. ஏன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதே பார்த்துட்டு இருந்தேன். அதில் சொல்லிடுவோம் போல இருக்கு. வேணாம், சொல்லலை, நான் சொல்லலை. நேர்மையான படத்தை நீங்கள் எல்லாரும் நேர்மையாக பார்த்து நேர்மையாக மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இட் இஸ் மை ரிக்வெஸ்ட். நன்றி 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 நன்றி. பேசும்போதே அண்ணன் 2 நிமிஷம்னு சொன்னார் ஒருத்தர். அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஒரே ஒரு நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியெல்லாம் போயிட மாட்டோம். ஏன்னா பாட்டு எழுதியிருக்கேன். எனக்கு 2021 ஒரு பாட்டு வரும், 2022 இன்னொரு பாட்டு வரும், 2024 ஒரே ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு. வெற்றி கனி வெல்லும் கனி வீரக்கனி சாதனை படைக்கும் கனி சமுத்திரக்கனி. நல்ல கை தட்டுங்க. என்ன குறைஞ்சா போறிய? ஏன் அப்படி இருக்கீங்க? அஜித் சாரோட திருப்பதியில் நடித்தேன் ஒரு 100 நாள். ஆனால் ஏப்பா அங்கிட்டு என்னப்பா 100 நாள் நடித்தேன். அலட்டிக்கவே மாட்டார் நடிக்க. திருப்பதி படத்தில் வருவார், ஷார்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வர. அவர்கிட்ட இவர்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்குது. அதே மாதிரி தான் டைரக்டர் என்ன சொன்னாலும் கடைநிலை ஊழியனையும் இயக்குனரையும் ஒரே போல் பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதன் சமுத்திரக்கனி. டைரக்டராக இருந்தால் எனக்கு ஒன்று தான், கடைசி இருக்கணும். நீ வா, உனக்கு என்ன போட்டா போட்டி, நீ உனக்கு என்ன, உன் பேர் என்ன படிக்கிற? நான் அதை ரொம்ப ரசித்த இயக்குனரிட சொன்னேன். இந்த மேடையில் நிற்கிறதே பெரிய சந்தோஷம். இங்கே பாருங்க, வானத்தை போல் வந்து உட்காந்துருக்கு. அங்கிட்டு பார்த்தா பேராசிரியர்னா நந்தனம் காலேஜ் பேராசிரியர். எங்கள் மாதிரி பேராசிரியர்களே வியக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்னா அண்ணன் 2 சாமி, ஒரு லிங்கு சாமி, அங்கே நந்தா பெரிய சாமி. ஹைகோ மன்னன் அண்ணன் லிங்கு சாமி. ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா நந்தாவை வெற்றிகளை விருதுகளை மூடி வைத்தவன், அந்த தாடி வைத்தவன். கதாநாயகனை நடிக்காமல் இயக்குனராகவே இருந்துட்டார் அண்ணன் சரண். இப்படி எழுத சொல்லிக்கிட்டே போகலாம். அன்பு சகோதரி, உங்கள் நடிப்பை பார்த்தோம். என் தம்பி சிநேகன் பாட்டு எழுதினாவே வெற்றி தான். ஐயா, உங்களை இப்போ தான் மேடையில் பார்க்குறேன். உங்களுக்கு நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடிப்புக்கு தேசிய விருது நான் நாளைக்குள்ளது இன்றைக்கே சொல்கிறேன். ஒரு சாமியார் மாதிரி ஒரு கவிஞர். நடிப்புக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டு விட்டது. ஒளிப்பதிவுக்கு சுகுமார் நீ 100க்கு 100 எங்கே இருக்காரா, அதுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. நடிப்புக்கு 100க்கு 100 அறிவிக்கப்பட்டது தேசிய விருது. இயக்குனருக்கு ஒரு 4-5 விருது அறிவிக்கப்பட்டது. விஷால் சந்திரசேகரனா உங்களுக்கு தெரியும், வினாடி நேரம் கூட இல்லாமல் பிரமாதம். அவருக்கு வீணையாக பிறக்க வேண்டிய விஷால் சந்திரசேகரன் பிறந்துட்டான். அவள் அந்த பாட்டை கேட்டால் தெரியும். இதில் எல்லாருக்குமே தேசிய விருது. சத்தியமாக தமிழ் கவிஞன் சொல்கிறேன், நாளைக்கு நீங்கள் சொல்லுவீங்க, நான் சொன்னால் பழிக்கும், நிச்சயமாக நடக்கும். ஒரே ஒரு தேசிய விருது சந்தேகமாக இருந்துச்சு. அதில் இந்த பாடலாசி அருமையான பாடு ஏஆர் ரகுமான்கிட்டே பாட்டு வச்சுருக்காரு. தயாரிப்பாளர்களே சந்தோஷமாக நீங்கள் இருங்க. கோபாலகிருஷ்ணன் தயாரிப்பாளர்களே பெட்டியாக வரப்போகுது. கொட்டு படம் கொட்ட போகுது. அங்கிட்டு அங்கே பாருங்க, ஒரு ஹீரோ மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஓரமாக சிகப்பு சட்டை போட்டு அஜித்துக்கு அடுத்த தம்பி மாதிரி இருக்கார். எந்திரிங்கண்ணே ஒரு வணக்கம் போடுங்கண்ணே. அவர் தயாரிப்பாளர் நடிகர் அவர். ஆமாம் பாரு எப்படி ரசிக்கிறாங்கப்பா. சில பேர் அப்படியே உட்காந்துருப்பான். அப்புறம் என்னத்தை அப்புறம் சொல்கிறேன், ரசிக்கிறாங்க தாய். அதான் கரை சரஸ்வதி. இதில் ஒரே ஒரு இடத்துக்கு ஒரு கவிஞர் அருமையாக பாட்டு. வானம் தேம்பி அழுதுன்னா பூமி தாங்கி பிடிக்குமே, வண்டின் சிறகு பூக்களுக்கு குடையை விரிக்குமே. ஒரு கவிஞர், வானம் தேம்பி அழுதுன்னா பூமி தாங்கி பிடிக்குமே, வண்டின் சிறகு பூக்களுக்கு குடையை விரிக்குமே, கரங்கள் முழுதும் பழங்கள் கொடுத்து மரங்கள் கர்ணனாகுதே. அந்த பாட்டுக்கு தேசிய விருது கொடுக்கலன்னா தேசிய விருது தப்புன்னு அர்த்தம். அந்த பாட்டை எழுதிய கவிஞர் இங்கே தான் வந்திருக்காரு, அவர் தான் நான். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டில் தாத்தா இருந்தால் ஒரு நூலகம் இருப்பதற்கு சமம். எந்த வீட்டில் பாட்டி இருக்கிறாரோ ஒரு பல்கலைக்கழகமே இருப்பதற்கு சமம். இப்போது புத்தாண்டு வருகிறது. முதியோர் இல்லத்திற்கு நீங்கள் எது வேண்டுமானாலும் கொடுங்கள், பணம் கொடுங்கள், பொருள் கொடுங்கள், காசு கொடுங்கள். தயவு செய்து உங்கள் பெற்றோர்களை கொடுத்து விடாதீர்கள். தான் எடுத்த எல்லா படத்தையும் பாடம் போல எடுத்த தமிழ் சினிமாவினுடைய பொக்கிஷம்
இயக்குனர்களின் இயக்குனர் விக்ரமன் ஐயா அவர்கள் இப்பொழுது பேச வருகிறார். இந்த வருஷம் நிறைய நல்ல படம் வந்திருக்கு 2024. இப்போ வழக்கமாக வந்து மலையாள படங்களை தான் எல்லாரும் நம்ம சவுத் இந்தியாவில் வந்து நம்ம பாராட்டிகிட்டு இருப்போம். ஆனால் இந்த வருஷம் தலை சிறந்த வாழை, லப்பரப்பந்து, அந்த மாதிரி பல நல்ல படங்கள் வந்திருக்கு. அந்த வரிசையில் நிச்சயமாக அந்த வரிசையில் தி பெஸ்ட் ஃபில்ம் அப்படின்னா திருமாணிக்கம். நான் வந்து திருமாணிக்கம் படம் பார்த்துட்டு நான் அன்றைக்கி நைட்டே வந்து நந்தா பெரியசாமிகிட்ட பேசினேன், லிங்குசாமிகிட்ட பேசினேன். நான் கொஞ்சம் எர்லியராகவே படம் பார்த்துட்டேன். எனக்கு என்ன எமோஷனோ அதே எமோஷன் கதை கேட்டுட்டு கூட வடிவுகரிசி அம்மாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இது நீங்கள் இந்த படம் சோகமான எண்டுன்னு மட்டும் தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க. இது வந்து ட்ராஜடியான எண்டுலாம் அந்த படம் கிடையாது. இது வந்து இந்த இந்த கிளைமாக்ஸை வந்து யாராலையும் விவரிக்க முடியாது. நவரசம்னு 9 உணர்ச்சிகள் மட்டும்தான் இருக்குது. இதில் 10வது உணர்ச்சி ஒன்று. அந்த படம் நம்ம பார்க்குற எல்லாருக்கும் நமக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியாமல் நம்ம பேசாமல் சைலண்ட்டாக வருவோம். அதான் அந்த படத்தினுடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தினுடைய வெற்றி வந்து நம்ம நந்தா பெரியசாமிக்கு இந்த தயாரிப்பாளர்களையும் நம்ம கௌரவப்படுத்தலை, தமிழ் சினிமாவை நம்ம கௌரவப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். மணிகண்டன் என்ற ஒரு இளைஞர் பாண்டிச்சேரி அருகில் ஒரு விபத்தில் தன் தம்பியை இழந்தார். அதோடு சோர்ந்து போகவில்லை. எந்த இடத்தில் விபத்தில் தன் தம்பி இழந்தாரோ அங்கு ஆம்புலன்ஸ் இல்லாமல் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்ற இலவச ஆம்புலன்ஸை ஆரம்பித்து கொரோனா காலத்தில் 1000 கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமாக வண்டி ஓட்டி வெறும் மணிகண்டன் ஆம்புலன்ஸ் மணிகண்டனாக மாறிப்போனார். எளிய மக்களின் அறம் என்பது இதுதான். அதை போன்ற ஒரு எளிய மனிதர் தான் திருமாணிக்கம். அடுத்து இந்த மேடையில் பேசுவதற்காக கட்டில் திரைப்படத்தின் இயக்குனர் EV கணேஷ் பாபு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சின்ன வயசில் அம்மா அப்பா ஆசிரியர்கள் எல்லாரும் வந்து நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வாழ்க்கையோட அந்த யதார்த்தத்தில் கால் எடுத்து வைக்கும்போது நேர்மைக்கு புறம்பாக நடந்துட்டு இருக்கவங்க நம்ம கண்ணு முன்னாடி படிப்படியாக மேலே உயர்ந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அம்மா அப்பா நமக்கு வந்து பொய் சொல்லிட்டாங்க, ஆசிரியர்கள் பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். நம்மளால் தப்பு செய்யவும் முடியாது. நேர்மைக்கு புறம்பாக பயிற்சி நமக்கு கிடையாது. நம்ம குடும்பத்திட்ட, நம்ம நண்பர்கள்ட்ட, நம்ம ஆசிரியர்கள், அது மாதிரி யாருமே தப்பு பண்ணி சொல்லிக் கொடுத்தது கிடையாது. அதில் பெரிய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சரி, தப்பு பண்ணலான்னு முயற்சி பண்ணால் கூட தப்பு பண்ணவும் வராது. சரி, எப்படி தான் வாழ்க்கையில் முன்னேறது? அது மாதிரி ஒரு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது இப்படி ஒரு படம், இந்த படத்தை பார்த்த பிறகு தடுமாற்றமே வராது யாருக்குமே. திருமாணிக்கம் படத்தை பார்த்த பிறகு நேர்மையாக இருக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம். நேர்மையாக இருந்தால் போதும். நேர்மையாக இருந்து கிடைக்கிற ஒரு செல்வம், நேர்மையாக இருந்து கிடைக்கிற ஒரு புகழ், நேர்மையாக இருந்து கிடைக்கிற ஒரு வாழ்க்கை போதும் அப்படின்ற ஒரு பாடம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படைப்பை கொடுத்த நந்தா பெரியசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர் வந்து ஹிந்தியில் நிரூபிச்சிட்டார். ஹிந்தியில் வந்து அவர் பெரிய சாதனை பண்ணிட்டார். மிகப்பெரிய பல கோடி அவருடைய கதை அங்கே ஜெயிச்சு பல கோடி சம்பாதிச்சிருச்சு. அது மாதிரி இந்த திருமாணிக்கம் திரைப்படமும் அதற்கு முதலீடு செய்த தயாரிப்பாளர்களுக்கு பல கோடிகளை கொடுக்க வேண்டும். அப்போ தான் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் முன் வருவாங்க. பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நான் பேசும்போது கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசிட்டு தான் சொல்லுவாங்க. ஆட்டோகிராஃப் திரைப்படத்தோடைய ஆடியோ ரிலீஸ் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஈவெண்ட், அதை பற்றி நான் பேசும்போது தமிழ் சினிமாவின் உடையை மாற்ற அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கும் சூழ்நிலையில் உயிரையே மாற்றிருக்கிறார் சேரன் சார்னு சொல்லும்போது கொஞ்சம் மிகையாக பேசுனதாக சொன்னாங்க. அப்புறம் படம் வந்த பிறகு அது சரியான விஷயம்னு சொன்னாங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நம்ம சின்ன வயசில் வந்து வீரபாண்டி கட்டபொம்மனை பார்த்ததில்லை, அவரை பார்த்ததில்லை, இவரை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட தேவையில்லை. சிவாஜியை பார்த்தா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்தா போதும். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனா நமக்கு சிவாஜி முகம் தான் ஞாபகம் வரும் இல்லையா? அது மாதிரி நேர்மை, உண்மை, ஒரு மனுஷன் நேர்மையாக வாழ்கிறது எப்படின்னு சொன்னால் அண்ணன் இந்த படத்துக்கு அப்புறம் அண்ணன் சமுத்திரகனியான முகம் ஞாபகம் வரும். இது வந்து மிகைப்படுத்தப்பட்ட பேச்சு இல்லை. இந்த படம் வந்த பிறகு உண்மையிலே உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அதே தனித்தனியாக என்னால் பேர் சொல்கிறதுக்கு இங்கே அவகாசம் குறைவாக இருக்குது. இனி இந்த படத்துக்கு பிறகு நமக்கு வந்து அழைப்புதல் கொடுக்கும்போது நம்ம பேருக்கு முன்னாடி திரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் போடுவாங்கல்ல, திரு அப்படின்னு சொல்லி பேர் போடுவாங்கல்ல. இந்த படத்துக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் பேர் போடுறதுக்கு முன்னாடி இவன் நேர்மையாக வாழ்றானான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த திரு அப்படின்னு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படும். இந்த திருமாணிக்கம் மூத்தவங்களாக இருக்கிறதுனால அம்மா வடிவுகரிசி அம்மா பேரை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அம்மா வந்து கதை சொல்லிட்டாங்க, கதை சொல்லிடுவாங்க, எங்கே சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இங்கே குழுவுக்கும் படம் பார்த்த எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பதட்டமாக இருந்தது. ஆனால் வந்து நிச்சயமாக சொல்கிறேன், படம் பார்க்காத யாருக்குமே ஒரு விஷயம் கூட புரியாது அம்மா சொன்னது. ஏன்னா அவங்க வந்து க்ளூ கொடுக்குற மாதிரி இருந்ததே தவிர நிச்சயமாக வந்து இந்த படம் பார்க்கும்போது ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். இந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து வாழ்க்கையில் இனி வந்து நம்ம நேர்மையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கிற அளவுக்கு இந்த படம் நிச்சயமாக இருக்கும்.
நேர்மையோட டேஸ்ட் என்ன அப்படின்றது வந்து திருமாணிக்கம் கொடுக்கும். மீண்டும் மீண்டும் இந்த படம் வந்து மிகப்பெரிய கோடிகளை வசூல் செய்யணும்னா மக்களை நீங்கள் பிறகு பார்த்துக்கலாம், ஓடிடியில் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி இல்லாமல் 27ஆம் தேதி தமிழ்நாட்டில் குடும்பமாக குழந்தைகளோடு ஒரு திருவிழா மாதிரி தமிழ்நாட்டை மாற்றணும். அதுக்கு திருமாணிக்கம் தயாராக இருக்கு, நீங்களும் தயாராக இருக்கணும். வாழ்த்துக்கள், நன்றி. 1 கோடி ரூபாய் இருந்தால் நீங்கள் ஆசைப்பட்ட எதை வேண்டுமானாலும் ஆகலாம். எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் உலகத்தில் வாங்க முடியாத ஒரு பொருள் இருக்கிறது, அதன் பெயர் வியர்வை. சிரிப்பதை போல நடிக்க முடியும், இந்த மேடையில் இருக்கவங்களுக்கு தெரியும். அழுவதை போல கூட நடிக்க முடியும், வியர்ப்பதை போல நடிக்கவே முடியாது. நீங்கள் உழைத்தால் மட்டும்தான் வியர்க்கும். வியர்வை என்பது ஒரு உடல் தனக்குத்தானே சுரந்து கொள்ளக்கூடிய தாய்ப்பால். அப்படிப்பட்ட வியர்வையை விதைத்திருக்கக்கூடிய உழைப்பாளி, இந்த படத்திற்காக ஓடி ஓடி உழைத்த ஒரு நல்ல உள்ளம், இயக்குனர் மணிக்கணும், தயாரிப்பாளர் ராஜா செந்தில் அவர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம். இந்த படம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நானும் ரவி சாரும் ஒரு 20 கதைகள் கேட்டிருப்போம். நந்தா பெரியசாமி கிட்ட ஒரு ஹீரோயினுக்கு கதை இருக்கான்னு கேட்டேன். அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க? ஹைதராபாத்தில் இருக்கேன். சரி நாளைக்கு வாங்கண்ணே சொல்கிறேன் அப்படின்னா. அப்படி சுகுமார் சார் இருந்தார் கூட. வேற ஒரு கதை இருக்குண்ணே அப்படின்னாரு. கதை சொன்ன உடனே ஒரு மணி நேரம் தான் அழுதுட்டேன். ரவி சாருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் அடுத்த நாள் காலையில் வந்தார். வந்த உடனே இம்மிடியேட்டாக ஒரு 1 டேயில் ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணிட்டு வந்த படத்தை. இந்த கதை கேட்டிங்கனாக்கா நேர்மை எல்லாருமே சொல்லிட்டாங்க. இல்லை இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் நேர்மையாக வாழணுன்ற ஒரு கான்செப்ட் இதுக்குள்ளே இருக்குது. படத்தை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை. ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை உலக மொழி என்பார்கள். அரபு நண்பர்கள் அவர்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள். தமிழ் காதலர்கள் மட்டும் எங்கள் மொழியை செல்லும் திசையெல்லாம் தாய்மொழி தாய்மொழியான தாயோடு சேர்த்து சொல்வோம். அப்படி தமிழை தாயாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரர் கவிஞர் ஸ்நேகன் அவர்கள் இப்போது பேசுவோம். இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம் என்பதை அந்த நிகழ்வு தொடங்கிறதுக்கு முன்னாடி காணொளியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய சாதனையாளர்கள், நிறைய திறனாளர்கள் பேசின விதம், அந்த மாதிரி இந்த கதை வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, பார்க்க போகிற உங்களுக்கும் பார்த்த எனக்கும் கூட ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு படம். இயக்குனர் நந்தா பெரியசாமியை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லலாம். ஆனால் அவருடைய எல்லா கதைகளும் கருவில் வந்து உயிர் பெறும்போதே எனக்கு அறிமுகமாகிடும். ஒரு வரி இருக்கும், அப்போ சொல்லுவார். அது 10 வரியாக இருக்கும்போது சொல்லுவார். அப்புறம் அது தவழ்ந்து அப்படி நடக்க போகும்போது சொல்லுவார். அப்புறம் அது வந்து கொஞ்சம் மெச்சூர்டான போது சொல்லுவார். பூப்பு பெய்தியது பிறகு மன வாழ்க்கைக்கு சரி அதையும் சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கதையை சொல்லிகிட்டே இருப்பாரா. எல்லாத்தையுமே ரொம்ப ரசிக்கிறபடி. அவருக்கு நேர காலமாக தெரியாது. எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு மட்டும் நைட்டு 12 மணி 3 மணி 4 மணி விடிய காலம் 5 மணி எல்லாத்துக்கும் ஃபோன் அடிப்பார். ஆனால் ஒரு சீனுன்னா உடனே நம்ம சொல்லுங்கள், அசராமல் கேட்கலாம். ஆனால் சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் அப்படியே தத்துருவமாக வந்து ஒரு காட்சியை கொண்டாந்து வெளிப்படுத்தி நம்ம மனக்கண்ணில் ஓட வச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி எத்தனையோ கதைகள் கேட்ட நான் திருமாணிக்கத்தை மட்டும் அவர் சொல்லும் போதெல்லாம் ஏதோ கேட்ட அந்த ஒரு கணத்துல இருந்தே ஒரு இதயம் வரும், கணக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ இதை சரியாக பண்ணணும் அப்படின்ட்டு அவர் பட்ட பாடுங்கிறது எனக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். காரணம் என்னதான் நடிகர்களிடம் டெக்னீஷியன்ட்டையும் அவர் நிறைய சொல்லியிருந்தாலும் சின்ன சின்ன விஷயம், நிறைய விஷயங்களை அவர் மாற்றி ஒரு வார்த்தை மாத்திரம் அதை மறுபடியும் சொல்லி இந்த கதையை செதுக்கிறதுக்காண்டி அவர் எடுத்துக்கொண்ட அந்த களம் என்பது ரொம்ப கடுமையான, ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் கூட அதை சரியாக கொண்டு வரணும்னு அவர் பட்ட பாடு. அதை பற்றி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அந்த எனக்கு 2 விஷயத்த வந்து நான் சொல்ல வேண்டும்னு நினச்சிருந்தது சொல்லியிருந்தாங்க. ஐயா இறை அன்பும் சொல்லியிருந்தார், என்னுடைய அன்பு இயக்குனர் அமீரும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கைனா நேர்மையாக தானே வாழணும். ஆனால் அந்த நேர்மையை கொண்டாடுற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டதே பெரிய சோதனையான ஒரு காலகட்டம் இல்லை. மனிதனா உண்மையை தான் பேசணும், நேர்மையாக தான் இருக்கணும், அன்பாக தான் இருக்கணும், உதவி செய்யணும், கருணை இருக்கணும், அறம் இருக்கணும், இதுதானே வாழ்க்கை. ஆனால் அதை வந்து இன்னைக்கு கொண்டாந்து முன்னிறுத்தி அதை ஒரு விழாவாக காட்டி அதை திரைப்படமாக எடுத்து அதை கொண்டாடுகிற ஒரு சமூகமாக இருந்தால் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடித்தது மாதிரி தொலைந்து போன ஒரு விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்து இந்த சமூகத்துக்கு முன்பு நிறுத்தி இதை கொண்டாட வேண்டுங்கிற ஒரு நிலை சந்தோஷமான நிலை இல்லை, அவலமான நிலை. அப்போனா இந்த பூமியில் அறம் செத்து போச்சு, அன்பு செத்து போச்சு, நேர்மை செத்து போச்சு, உண்மை செத்து போச்சு, நல்லவன் வாழவே முடியாதுங்கிற நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு காலகட்டத்தில் இல்லை, இதெல்லாம் வாழ்க்கை இல்லை, அறம் என்பது நேர்வழியில் செல்வது என்பதை சொல்லுவதற்கு ஒரு கலைஞன் தான் மீண்டும் இந்த மண்ணில் பிறக்க வேண்டியிருக்கிறது, ஒரு கலைதான் பிறக்க வேண்டியிருக்கிறது. அதை கொண்டாடுகிற ஒரு தருணத்தில் இருக்கும்போது நம் தலைமுறைகளுக்கு இத்தனை காலம் இதைத்தான் சேகரித்து வைத்திருந்தோமா?
இன்னைக்கு அடுத்த தலைமுறைகள்கிட்ட போய் இதை கொண்டு ஒப்படைக்கிற ஒரு சூழலுக்கு நம்ம இருக்கோம்னா இதை அவரவர் பொறுப்போடும் மிகப்பெரிய அந்த கூனி குறுகி இதை ஏன் இவ்வளவு காலம் செய்யாமல் போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த படத்தை இந்த குழு உங்கள் முன்பு கொண்டாந்து வைக்கிறது. எனவே தான் இப்போ சொல்கிறோம், நிஜமாகவே எல்லாருக்குள்ளேயும் இந்த மாணிக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல எட்டி பார்த்துருப்பான். நாம தான் தலையில் தட்டி அவனை சாகடிச்சிருப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாணிக்கம் தென்பட்டிருப்பான். அவனை அலட்சியப்படுத்தி தூரமாக உதச்சி தள்ளிட்டு வந்திருப்போம். ஆனால் இது பார்த்ததுக்கு பிறகு ஆமாம்ல, இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம தப்பு செஞ்சுட்டோம்ல, சுயம் முளைச்சிக்கிடுச்சுல, பொதுநலங்கிறது என்னன்னு தெரியாதுல்ல நமக்கு, இது அடுத்தவனது இல்லை, இது நம்மளது இல்லைல்ல, ஏன் அந்த நேரத்தில் நினைக்கல இல்லை அப்படின்னு இந்த படம் நிச்சயமாக திரையரங்கை விட்டு வெளியே வரும் பொழுது உங்களை ஒரு கணம் சிந்திக்க வைக்கும். அதுதான் இந்த படத்தின் வெற்றி. அதை வெற்றி பெற செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. பதவியிலும் பணிவு, துன்பத்திலும் துணிவு, கோபத்திலும் பொறுமை, ஏழ்மையிலும் நேர்மை, அதுதான் திருமாணிக்கம். அடுத்து ரத்தின சுருக்கமாய் பேச வருகிறார் நாடு விரும்பும் நல்ல நடிகர் அண்ணன் ரவிமரி அவர்கள். நடுவில் இந்த அட்வைஸ் எதுக்குன்னே தெரியல, யார் நோக்கி இந்த திருமாணிக்கம் நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நானும் நந்தாவும் நண்பன், அவ்வளோதான் இந்த படத்துக்கு எனக்கும் உள்ள ஒரே ஒரு ஒற்றுமை. மற்றபடி அப்போ நான் இல்லையா அப்படின்னு நண்பர் சமுத்திரகனி அவர் கேட்டார். நீங்கள் எல்லாருக்குமே நண்பர் தான், உங்களுக்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த படத்தை இந்த மாதிரி மேடையில் வழக்கமாக ஒரு டெய்லரை ரிலீஸ் பண்ணி அந்த டெய்லரை பேஸ் பண்ணி தான் எல்லோரும் பேசுவாங்க. டெய்லரை பார்க்கும்போதே தெரியுது, டெய்லரை முடிக்கும் போதே தெரியுது படம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு. ஆனால் நாங்களாம் இந்த படத்தை பார்த்துட்டோம், பார்த்து நிறைய பேசி கட்டி பிடித்து முத்தமிட்டு எல்லாம் நடந்துருச்சு. இந்த படம் முத கதையாக சொல்லப்பட்ட போது நந்தா பெரியசாமி சொன்ன ஒரு தகவல், லிங்குசாமி அழுதுட்டான் தெரியுமா உனக்கு? சரி, அப்புறம் போஸ் அழுதுட்டான் தெரியுமா உனக்கு? என்னடா அது, லிங்குசாமி எழுதுறது போஸ் எழுதுறதுலாம் நமக்கு சகஜம் தான். ஏன்னா அவங்களாம் ஆனந்த படத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தன்னுடைய அன்பை பரிமாறிய குடும்பம், அதெல்லாம் சாதாரணம். அமீர் அழுதுறா தெரியுமா உங்களுக்கு? ஹே, அமீர் மனுஷன் தானே, ஏன் அழுவார் இல்லையா? அமீர் கல்லையே கரைச்சல் தெரியுமா உனக்கு? ஏன்னா டெம்ப்ட் ஏற்றிக்கிட்டே இருக்கானே, நீ பார்க்க வரியா இல்லையா? எனக்கு லிங்குசாமி அவர்கள் எழுதுதோ போஸ் எழுதுதோ எனக்கு பெரிய டெம்ப்டா படல. அமீர் எழுதுட்டாரா? அமீர் எழுதும் பார்த்ததே இல்லையே, அந்த அளவு கரைச்சானான்னு சொல்லி பார்த்தேன். உண்மையில் அமீர் மட்டுமல்ல, அழக்கூடாதுன்னு ஈகோ இருக்கிற அத்தனை பேரும் அழுவார்கள் இந்த படத்தை பார்த்து. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அமீர் சார், உங்களுடைய கண்ணீர் நேர்மைக்கு மட்டுமே வந்திருக்கிறது. பல இடங்களில் அது கண்ணீர் வராமல் இருந்ததுக்கு காரணம், நேர்மையற்ற மனிதர்களை பார்க்கும்போது எப்படி கண்ணீர் வரும்? ஒரு நேர்மையான மனிதனை, தன்னுடைய நண்பனை ஒரு நேர்மையான திரையில் பார்க்கும்போது அந்த கண்ணீர் வருவது இயல்பு. அதாவது அவன் முடிவு பண்ணிட்டான், ஜெர்சி மாட்டில் ஒரு 10 லிட்டர் பால் கறக்கிற மாதிரி பார்க்குறவங்க அத்தை கண்ணிலேருந்து கண்ணீரை கறந்துடணும் அப்படின்னு. அதுக்கு காரணம் அவனுடைய எழுத்து, மிக 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 உண்மையான ஒரு எழுத்து. நான் அதில் ஒரு இது சொல்லியிருப்பேன், நிறையா நான் பேசினேன். கட்டிங் மைண்ட் ஒரு விஷயத்தை பேசணும். விளிம்பு நிலையில் பக்கத்திலிருந்து அனனியா பேசுவதும், நேர்மையின் பக்கத்திலிருந்து சகோதரன் சமுத்திரகனி பேசுவதும் புத்தகமாக எழுத வேண்டிய ஒரு வசன வார்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உயர்வீங்க. இந்த படத்தை தயாரித்த நம்முடைய GPRK சினிமாஸுக்கு இந்த படம் எப்படின்னா, ஒரு புது வசந்தம் படம் எடுக்கும்போது சூப்பர் குட் ஃபிலிம்ஸுங்கிற ஒரு கம்பெனி தரமான படத்தை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுது. ஒரு குஷி படம் எடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடனரின்னு ஒரு ஹிட் படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு சூர்யா மூவிஸ்க்கு ஒரு படமாக இருந்துச்சு. திருப்பை பிக்சர்ஸ் எடுக்கிறப்ப படங்கள் எல்லாமே நல்லா இருக்கிற ஒரு கண்டிஷன் ஏற்படுத்தினுச்சு. கவிதாலய படங்கள் எல்லாருமே எக்ஸ்ட்ரானரி படத்தை எடுப்பாங்கிற ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில் ஒரு அப்படியே பரவலாக பண்ணுச்சு. அதுபோல் இந்த கம்பெனி, இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம், மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக இந்த படம் அமையும். இந்த படத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனி என்ன படம் தயாரித்தாலும் நல்ல படமாக இருக்கிற நம்பிக்கையை இந்த படம் கொடுத்துருக்கு. இதில் நம்ம நண்பன் சமுத்திரகனி நடித்தது எப்படின்னா, மதுரையில் ஜிடெக்ஸ் அப்படின்னு ஒரு டெய்லர் கடை இருக்குது. அங்கே அந்த கடையில் போட்டி போட்டு சட்டை தைப்பாங்க. அமீர் சாருக்கு தெரியும், நாங்கள்லாம் மதுரைங்கிறதுனால. சமுத்திரகனியான நம்ம சேத்தூர் தான், அவரும் மதுரை ஏரியான்னு தெரியும். ஏன்னா அதை கரெக்டாக சட்டை தைப்பாங்க. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஷோல்டர் விலகாது, 1 இன்ச்சு லென்த்து கூடாது, அப்படி தப்ப வைப்பாங்க. அந்த மாதிரி சமுத்திரகனிக்கு கரெக்டாக தைச்சிருக்காங்க அந்த பெரியசாமி. ஏற்கனவே சமுத்திரகனி மிக அருமையான அட்வைஸ் பண்ணுற ஒரு ஆள்.
அவர் வந்து அட்வைஸாக பண்ணுவார் அப்படின்னு சொன்னீங்களே, இந்த படத்தில் அவர் எதுவுமே பண்ணல. ஆனால் படம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்த்து பக்கத்தில் நண்பனுங்க அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்கள். அந்த ஒரு நிலைமையை இந்த படம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. இதில் பாரதிராஜா சாரும் நாசர் சாரும் லிமிட்டட் சீன்ஸில் அன்லிமிட்டட் எமோஷனில் கொட்டியிருக்காங்கன்னு நான் சொன்னேன். அதோட இன்னைக்கு வந்து வடிவுக்கரசி அம்மா வந்து கதையை சொல்கிறாங்க சொல்லலை, அதெல்லாம் மீறி அவங்க ஒரு பண்பட்ட நடிகைங்கிற இந்த படத்தில் வசனமே இல்லாமல் பல இடங்களில் கண்ணால் நடிச்சது நான் பார்த்தேன். முன்னாள் தான் பார்த்தேன் மேடம். ரொம்ப அதாவது இந்த மாதிரி நடிகையெல்லாம் இந்த சமூகத்துக்கு வந்து இவங்களுக்கு நிறைய படம் கிடைக்கணும். அப்படியே ஜம்பாய் போகிறோம், புது புது ஆளுகள் வரும்போது பழையெல்லாம் மறந்து ஓடுறோம். இந்த மாதிரி நடிகைகளை தேர்ந்தெடுத்து உண்மையான நடிப்பு என்னங்கிறது இந்த படத்தில் பார்த்தா வடிவுக்கரசி அம்மா பண்ணியிருப்பாங்க ஒரு கேரக்டரு. ஆசாபி மேடம். அப்புறம் பொதுவாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன்று தான் சொல்லணும். நேர்மை தான் வெற்றியின் ரகசியம்னு கவிப்பேரரசு வைரமுத்து ஒரே வரியில் எழுதுனதுக்கு 2 மணி நேரம் நேர்மையாக உழைத்திருக்க அத்தனை டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நந்தா பெரியசாமியுடைய மகனும் வந்து காத்திருக்காங்க. நம்ம அப்பா எடுத்த படம் எப்படி இருக்குன்னு அந்த குடும்பத்திலே நான் பேசிட்டேன். கிட்டத்தட்ட 30 வருட தியாகம், 30 வருட தொடர் ஓட்டத்தில் 4 பேர் தொடர்ந்து ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் போய் அந்த ஸ்டெம்பை கொடுப்பான், இன்னொரு ஆள் வாங்கிட்டு போவாங்க, 4ஆவது ஆள் போய் கரெக்டாக பாஸ் ஆகி போனால் தான் அங்கே வந்து கோல்டு மெடல் கிடைக்கும். இந்த 4 பேருமாகவே மாறி ஓடியும் தான் நந்தா பெரியசாமி. இன்னைக்கு இந்த படம் மிக சிறந்த படம் ஆயிடுச்சு. நண்பன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் வந்து தோல் கொடுத்து இங்கே நிற்கிறாருக்கு. எனக்கு பெருமையாக இருக்கு. ஏன்னா இந்த படத்தை வந்து பல தியேட்டரில் போடணும், இந்த படம் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான இயக்குனர்லாம் தன்னுடைய நட்பாடு அழைச்சி போட்டு காமிச்சு இந்த படத்தை பற்றி சொல்லுங்க, இந்த மாதிரி நல்ல படம் வரணும் அப்படின்னு தன் நண்பனுக்காக தோல் கொடுத்த லிங்குசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை நேர்மையின் பதிவாக உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் தூக்கத்தில் எழுதினால் கூட இந்த படத்தை உங்களால் தவறாக எழுதவே முடியாத ஆணித்தரமான நம்பிக்கையில உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் அணியக்கூடிய ஆடைகள் நாம் அல்ல, நிகழ்ச்சி முடிச்சோன்னா மாத்திருவோம். அணிகலன்கள் நாம் அல்ல, அதை கலட்டிடுவோம். ஆனால் நம்முடைய நேர்மை அதுதான் நாம். அடுத்து பேச வருகிறார் இயக்குனர் சரண் அவர்கள். இங்கே இந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கிற அத்தனை சேருமே ப்ளூ சட்டை போட்ட மாதிரியே இருக்கிறதுனால ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த படத்தில் கதை இருக்குது. ஏன்னா வடிவுக்கரசி அம்மா பேசும்போது சொல்லாதீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து கூக்குரலிட்டு அவங்கள அடக்குனாங்க பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறத இந்த ப்ளூ சட்டை போட்டிருக்கிற அத்தனை சீட்டுக்கும் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு ஒரு 3 பேர் பங்கு போட்டு பணம் போட்டு ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு அதுக்கு வந்து 50 கோடி அடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? ஆனால் அதை வெளியில் சொன்னால் எங்கே இன்கம் டேக்ஸ் வருமோ இல்லை வேறு என்ன யாரெல்லாம் கேட்பாங்களோன்னு தெரியாமல் மறைஞ்சு உட்காரணும்னு நினச்சி இருந்தாலும் மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த லாட்ரியில் ஜாக்பாக்ட் அடித்த அந்த 3 ப்ரொடியூசர் அவங்க தான். இது வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் அட்டகாசம் படம் பண்ணும் பொழுது அதில் ரொம்ப ஒரு அந்த தூத்துக்குடி சார்ந்த ஒரு வில்லன் கேரக்டருக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து இது பண்ணப்போ எனக்கு டக்குன்னு சமுத்திரக்கனி ஞாபகம் வந்தது. அப்போ சமுத்திரக்கனிங்கிற பேரை தான் அந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து நான் வச்சேன். அப்போ அவர் வந்து ரொம்ப அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அழகான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக எங்கள் கேபி சார்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் காலநிலை மாற்றம் பாருங்கள், அவர் வந்து வில்லனாக இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவர் உயரத்துக்கு வந்து போயிருக்கிறார். இந்த படத்துலையும் எல்லாரும் நினச்சிட்ருப்பீங்க கதாநாயகன்னு. இல்லை அவர் தான் வந்து கடுமையான வில்லனாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார். அதுவும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த படம் பார்க்கும்போது இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்டம் வரைக்கும் நான் வந்து அவங்க அனன்யா பக்கம்தான் இருந்தேன். அந்த மனநிலையில் நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது படம் முழுக்க ஒரு முக்கால்வாசி தூரம் வந்து ஆடியன்ஸ் வந்து சமுத்திரக்கனி அவர்களை திட்டுனாங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அப்படி கண்டிப்பாக திட்டுவாங்க. நம்ம இதனுடைய அந்த கேமராமேன் இருக்கார் இல்லையா சுகுமார், நான் வந்து திருநெல்வேலியில் ஒரு படம் பார்க்குறேன். அந்த படம் பார்க்கும்போது அந்த நீர்வீழ்ச்சியை வந்து ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டில் காட்டும் பொழுது அந்த தியேட்டரில் வந்து ஸ்லைடு போட்டாங்க. இந்த காட்சியை படமாக்கியவர் நமது சுகுமார் அப்படின்னு சொல்லி ஸ்லைடு போட்டாங்க.
லைவாக அந்த அளவுக்கு வந்து ஒரு பாராட்டு பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேமராமேன் சுகுமார் இந்த படத்தை வந்து அவருடைய பார்வையால் பார்த்துருக்கிறதும், அவரை வந்து யானைகளுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்குது. இந்த படத்தில் வரக்கூடிய யானை காட்சி அது வந்து நல்லா உங்களுக்கு வந்து கொண்டு போயிருக்கும். இந்த ஸ்கெட்சு போட்டு கொலை பண்ணுறவங்கள பார்த்துருப்பீங்க. ஆனால் ஸ்கெட்சு போட்டு கலை பண்ணுறது யார் அப்படின்னா, கலை பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம நந்தா பெரியசாமி. ஏன்னா அவர் வந்து இந்த படத்தை அப்படி ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாரு. அவர் வந்து இந்த படத்து கதைக்காக மட்டும் ஸ்கெட்ச் போடல, இந்த படத்தை பேச வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் ஸ்கெட்ச் போடணும், யாரையெல்லாம் இதில் உள்ளே கொண்டு வரணும், எப்படியெல்லாம் அவங்கள மாட்டி விடணும் அப்படின்னு இவ்வளவு ரொம்ப நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேடை அமைச்சு இதை கொடுக்கறதுக்கு நான் வந்து லிங்குசாமி சார் வந்து இந்த படத்தை வந்து நான் சமீப காலத்தில் தான் நான் வந்து லிங்கு அவர்களோட வந்து நான் ரொம்ப நெருங்கி பழகிறேன். எல்லா படங்களையும் நாங்கள் சேர்ந்து பார்த்துருவோம். அவர் வந்து ஒரு படத்தை வந்து ரொம்ப ரசிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம தைரியமாக சொல்லலாம், கண்டிப்பாக அது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி. இது வந்து அவங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சிக்கிட்டே இருந்தார் இந்த படத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மாஸ்டர் பீஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லரில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இல்லை, இது ரிலீஸ் தி மாஸ்டர் பீஸ் அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெய்லரில் ஒன்று இருக்கும், நேர்மையான ஏக்கத்தோடும் ஒரு உண்மையான நோக்கத்தோடும் கூப்பிட்டா கடவுளே வருவார் அப்படிங்கும்போது பாரதி ராஜா சாருடைய காட்சி வந்துச்சு. அதில் அந்த கடவுள் மாதிரி நம்மளுடைய இயக்குனர் இமயம் வந்து இந்த படத்தில் வந்து வந்திருக்கிறாரு. விஷால் சந்திரசேகருடைய இசை, இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை குட்டி குட்டி கதாபாத்திரங்கள் கூட நம்ம சாம்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரத்தை உணர்ந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு ஒரு 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 ஃபுல்ஃபில்டான ஒரு படத்தை வந்து நான் சமீப காலத்தில் நான் பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு படம் இது வந்து நிச்சயமாக இது வந்து தமிழ்நாட்டு மக்களை மட்டும் இல்லை, இந்திய மக்களின் மனதை கூட தொடக்கூடிய ஒரு படமாக இது வந்து அமையும். திரு மாணிக்கம் வெற்றி மாணிக்கமாக உங்கள் முன் விரைவில் திரையில் வரும். நன்றி. நான் வந்ததுலேருந்து கனி சார் கிட்ட சொல்லிட்டு இருக்கு, சார் தமிழ் பேசுகிறது வந்து கொஞ்சம் தப்பு இருக்கும், எப்படி இருக்கும், அதெல்லாமே எனக்கு அதே ஒரு டென்ஷனில் தான் இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் லைக் எனக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சதிலும், அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் நந்தா சார். என்னை கூப்பிட்டு இந்த கதை சொல்கிற டைமிலும் ரொம்ப நம்பிக்கையோடு தான் எனக்கு இந்த கதையெல்லாம் இந்த கதாபாத்திரத்தை எனக்கு நரேட் பண்ணார். ஸோ அதுவும் லைக் இனிஷியலி இருந்த லைக் கதை நரேட் பண்ணுற டைமில் இருந்து பார்த்தீங்கன்னா சார் வாஸ் வெரி கீன். ஒவ்வொரு கேரக்டரும் கனி சார் பண்ணுற கேரக்டர் ஆனாலும், குழந்தைகள் பண்ணுற கேரக்டர் ஆனாலும், எனக்கு கொடுத்த சுமத்தின கேரக்டர் ஆனாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவாக ஹி வாஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர் அபவுட் ஆல் த கேரக்டர்ஸ். அதுவும் எனக்கு ஸ்பாட்டில் வந்து லைக் அந்த சிச்சுவேஷன் நரேட் பண்ணி கொடுக்குற டைமில் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ சார் ஃபார் ஹெல்பிங் மீ ஃபார் பில்டிங். இல்லைன்னா அந்த சுமதியின கேரக்டர் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் எனக்கு அது இருந்தது. அண்ட் கனி சார் அவர் தான் என்னை தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ 2 இதில் எனக்கு ஐ வாஸ் டென்ஷனில் இருந்தது. லைக் எப்படி கனி சார் கூட ஒர்க் பண்ணுற டைமில் தப்பு வருமோ, எக்ஸ்ப்ரெஷன் எப்படி, அதெல்லாமே பயங்கரமாக டென்ஷனில் இருந்தது. ஆனால் எப்படி நாடோடிகளில் ஒர்க் பண்ணாரோ இல்லைன்னா எனக்கு சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் எனக்கு இதிலும் சின்ன சின்ன விஷயங்கள், நீ அப்படி பாரு, இந்த மாதிரி டயலாக், சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஸோ நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ஃபார் கிவிங் மீ அ காட்ஃபாதர். இல்லைன்னா ஒரு பெரிய டைரக்டர் ஒரு ஆக்டர் எனக்கு இஸ் லைக் யுவர் காட்ஃபாதர் ஃபார் மீ இன் தமிழ் சினிமா. அது நான் சொல்லி தான் ஆகணும். ஏதாவது இருந்தேன்னா கூப்பிட்டு கேட்பாரு, நான் சார் இந்த மாதிரி வந்திருக்கு, அது வேணுமா வேண்டாமா எல்லாம். ஸோ எனிவே ஐ எம் வெரி
தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் ஐ ஹாவ் டு சே, இந்த படம் பியூட்டிஃபுல்லான படம். நான் படம் பார்த்ததில்லை இது வரைக்கும். ஆனால் நிறைய பேர் படம் பார்த்து நந்தா சார் அப்பப்போ கூப்பிட்டு மேடம் இந்த மாதிரி படம் பார்த்துருக்காங்க, எல்லோரும் அப்படி ரொம்ப பாராட்டுறாங்க. லைக் அதெல்லாம் கேட்குற டைமில் நானே லைக் ஐ வாஸ் லைக், நிஜமா அப்படி இருக்கா, அப்படி சொல்லியிருக்கா சார் நான் பண்ண கேரக்டரை பற்றி, அதெல்லாம் அப்படியெல்லாம் தான் மனசில் இருந்தது. பட் இங்கே வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்த டைம்லும் நிறைய டைரக்டர்ஸ் லைக் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரோட ரிவ்யூஸ் சொல்கிற டைமில் ஐ வாஸ் லைக் யா சம்திங் மேஜிக் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் திஸ் ஃபிலிம். அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எல்லோரும் இங்கே வந்ததிலும் ரொம்ப நன்றி. அண்ட் ப்ளீஸ் டு ப்ரொமோட் திருமாணிக்கம். அண்ட் இது ரொம்ப நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கும். நேர்மையான எல்லோரும் சொல்கிற மாதிரி நேர்மையான ஒரு நல்ல குட்டி கதையை மக்களுக்காக நந்தா சார் என்ன சொல்கிறது பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். கோடிக்கணக்கில் வைத்திருப்பவர்கள் தூங்க முடியாமல் தவிக்கிறார்கள். குடிசையில் இருக்கும் மனிதன் கூட நிம்மதியாக தூங்குகிறான். இரண்டுக்குமே காரணம் நேர்மை. திருமாணிக்கம் கொடுத்து அடுத்து பேச வருகிறார் வீடு முழுக்க விருதுகள் வைத்திருக்கக்கூடிய நடிகர் இயக்குனர் தம்பிராமையா அவர்கள். நான் அதில் பங்கு பெற்ற காரணத்தினால நிறைய காக்கைக்கு தன் குஞ்சு கோல்டு குஞ்சும்பாங்க. அது நான் இதை பற்றி அதிகமாக பேசுவதை விட இந்த படத்தை பார்த்தவர்கள் பார்த்துருப்பீங்க. சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் சில நல்ல கதைகள் மாட்டோம். நான் அன்பு தம்பி நந்தாக்கிட்ட கூட சொன்னேன், இதே மாதிரி கதை இம்மிடியட்டாக மாட்டாதரா, அப்புறம் நினச்சதெல்லாம் கதைன்னு எழுதிப்பாதரா செல்லக்குட்டி அப்படி சொன்னேன். லிங்குசாமி சார் அவர்களுக்கு எப்படி எவ்வளவு படங்கள் அவர் இயக்கியிருந்தாலும் கூட பெரிய பெரிய படங்கள், அந்த ஆனந்தம் என்பது அவரது இதயத்தின் அடித்தளத்தில் ஒரு குழந்தை போல் செல்ல குழந்தை போல் இருக்கும். அதை தம்பிக்கு கொஞ்சம் லேட்டாக அமைஞ்சிருக்கு. நந்தாவுக்கு லிங்குக்கு எப்படி ஆனந்தமோ அதை போல் தம்பி. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஒரு தெருவில் நடந்து போகிறோம், ஒரு நகை ஒன்று கிடக்குது, ஒரு 7.25 பவுனில் ஒரு நெக்லஸ்ஸு. பார்த்தவன் என்ன பண்ணுவான், சூப்பராக எடுத்து பிரச்சனையெல்லாம் தீர்த்துருக்க வேண்டியதான். இல்லை இன்னொரு என்ன பண்ணுவான், ஐயோ யார் பெற்ற பிள்ளையோ பொம்பளை நெக்லஸ்லாம் பொண்ணு தானே, ஐயோ தொலைச்ச பொண்ணு எங்கேயும் நின்று எந்த முட்டு சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கோ, அது எப்படியாவது கொண்டு சேர்த்தப்படும்டா அப்படின்னு தெருவாக கேட்டி. அம்மா 7.25 நெக்லஸ் எங்கேயாவது தொலைச்சாங்களா? ஆனால் இவன் எப்படி தெரியுங்களா தம்பி, அதை அப்படியே பார்த்துட்டு அப்பா அந்த பக்கத்தில் போயிடக்கூடாதா அப்படின்னு. இளநிக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி எழுதாத கவிதை மாதிரி அவன். ஒரு செட்டில் ஒரு பேட் வேர்டு மருந்துக்கு கூட பயன்படுத்தாதான் சார். அந்த முடியை சுற்றப்படுத்த கூட ரோமத்தை நீவிட்டீங்களா அப்படின்னு கேட்பான், மயிரை சீவிட்டீங்களான்னு கூட கேட்க தெரியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இப்படியெல்லாம் நல்லவனாக இருக்க முடியுது. ஆனால் இவன் நடிக்கிறானா என்னடா, நான் பதட்டத்தோடவே பழகிறேன். இதான் அவனுடைய முதல் ஃபஸ்ட்டு பதட்டத்திலே பழகினேன். அப்போ நான் கனி எனக்கு முன்னால் நிறைய நாள் நடிச்சிருச்சே தம்பியோட அவருடைய எடை போட்டு பார்க்குற பொழுது ஏன்னா கனி என்னால் செயற்கையாக முடியாது. அது எப்படி செயற்கை அடுத்தவன் காதலியை விட்டு அமெரிக்கா போனது மாதிரி செயற்கை வாழ முடியாது. அதனால் நான் அவரை பார்த்து இவ்வளவு அற்புதமாக இருக்கிறானே, ஓஹோ அப்போ ஏற்பட்ட சிந்தனை கொண்டவன், நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை முரட்டுத்தனமான வெற்றிகளை குவிச்சு நேரம் ஒரு 7-8 வீடு வாங்கிட்டு ஒரு 5-6 வீடு வாடகைக்கு வேறு விட்டுருக்கலாமே, என்ன பிரச்சனைனா வாடகை வீட்டில் இருக்கானே இங்கே பிரச்சனை இருக்குது அப்படி யோசித்து பார்க்குறப்படி தான் தெரியுது. இல்லை 24 கேரட்னா அப்படியே கொடுத்துடணுன்னு செம்பு கலந்துடக்கூடாது குறியாக இருந்தான். இந்த படத்தில் சரண் சார் அவர்கள் சொன்னதை போல் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கதாபாத்திரம் இந்த கதையை நகர்த்துவதற்கு தேவையோ எங்களை போன்றவர்களையெல்லாம் அங்கே அடுக்க கரெக்டாக வச்சுட்டு அந்த கமர்ஷியல் ஃபார்ம்லாம் சொல்லணும்ல, பரிசுத்தமான கதை. அதை வெகுஜன மக்கள் குடும்பத்தோடு உறவோடு பார்ப்பதற்கு தகுதி கொண்ட ஒரு படமாக படிச்சிருக்காப்புல. கண்டென்ட் ஒன்று தான். ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்காமல் இருந்தால் காந்தியடிகள் நம்மளுக்கு கிடையாது. மல்லி கந்தசாமி முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன் தந்தையுடைய இறப்புக்கு கூட மாறு வேஷத்தில் தம்மு கடிச்சிட்டு போனார். இந்த உலகம் தன் சொந்த குடும்பத்தை வறுமையில் தள்ளிவிட்டு எத்தனை மகானுபாவம். 18வது வயசில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் தன் மகளை 18 வயசில் பார்க்குறாரு. தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கம்யூனிஸ்டத்தினுடைய அந்த இயக்கத்துக்கு போகிறாரு. மகளை பார்க்குற 2 பெண்ணு நிற்கிது. அந்த பெண்ணு அப்பா நான் உங்கள் பொண்ணுப்பா நான் அறிமுகப்படுத்துது. நிறைய பேர் அதை போல் நீ நல்லவனா நடி. நான் நம்ம வாழ்க்கையில் என்ன நான் இப்போ கடைசியாக இப்போ புரிஞ்சு நான் நல்லவனை சமீபமாக நான் நல்லவனை நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் நல்லவனாக ஆயிட முடியும்.
ஒருவன் நல்லவனாக நடிக்க ஆரம்பிச்சா பக்கத்து அவர் நல்லவரா, சரி ஐயோ நம்ம இந்த நாளும் முதற்கொண்டு கலவன் இருக்க நல்லவன் சொல்கிறானடா, அந்த தெரு அது நல்லவர் வர்றாருங்க, ஐயோ இது எப்படி ஏற்றுக்கிறது, தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை நம்மகிட்ட கொடுக்குறாங்களே எப்படி ஏற்றுக்கிறது, நல்லவர் வர்றாருப்பா, நல்லவர் வர்றான்னா வீட்டுக்கு வர்ற பொழுது மனசு மாறியிருப்பான் அன்னையிலேருந்து. ஸோ நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தாலே, இந்த உலகம் நல்லவன் என்று சொல்ல ஆரம்பித்தாலே நல்லவனாக மாறி விடுவான். அதே போல தான் இந்த கதை, அற்புதமான கதை, இறையன்பு. ஆமாம், அவர் பார்த்தீங்கன்னா இரட்டை தளத்தில் வெற்றி பெற்றவர், அரசு உத்தியோகத்தினுடைய உச்சபட்ச பதவி அடிப்பேசவர், தலைமைச் செயலாளர். அதான் அதுக்கு மேலே என்ன கிடையாது, அதுக்கு மேலே சிஎம் தான், சிஎம் அப்படி உட்கார முடியாதுல்ல. ஸோ தலைமைச் செயலாளர் பதவி அனுபவிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு அள்ளி அள்ளி புத்தகங்களை வாரி வரைச்சவர். அவர் பார்த்துட்டு அவர் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அளவு கூட நான் சொல்லுவேன். மற்றவர்கள் கூட நட்புக்காக கூட 1-2 வார்த்தை யதார்த்தமாக எக்ஸ்ட்ரா பேசியிருக்கலாம், அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்துட்டு என்கிட்ட பேசுகிறார், படைப்பு அற்புதமான படைப்பு. ஒரு வினோத சித்தத்தை பார்த்துட்டு வந்த உடனே திருமாணிக்கு அப்படியே நிற்கிது. வினோத சித்தத்தை தம்பி சமுத்திரக்கனி அவர்கள் பக்கத்தில் தலைமைச் செயலாளர் இருந்தாங்க, இந்த படத்தை பார்ப்பதற்கு அழைச்சி வச்சுருந்தோம். அப்போ அதை பார்த்துட்டு அவர் போயிட்டார், தலைமைச் செயலாளராக இருக்கார், நாளைக்கு ஒரு அரசியல் சிக்கல் வந்துடக்கூடாது, அதிகார வர்க்கத்தில் பிரச்சனை வந்துடுன்றதுக்காக பதட்டத்தோடு பயத்தோடு போகிறாரு. அவர் துணைவியார் வந்தார், அப்படியே சமுத்திரக்கனி பிடிச்சார், என் கணவரை என் பக்கத்தில் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என் புருஷனை என் பக்கத்தில் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. போதுங்க, மனப்பாடம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு டைலாக் கேட்ட மாதிரி. ஸோ அதை போல் இன்னொரு அற்புதமான ஒரு உணர்வை படைக்கக்கூடிய ஒரு படம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கதை என்பது பண்ணிடலாம், அந்த கதையை யார் ஏற்று நடிப்பார், அந்த கதையோடு ஒன்றுவதற்கு தகுதி கொண்ட ரியல் இமேஜ் கொண்டவர் வேணும். ஸோ இந்த திருமாணிக்கத்தை நீங்கள் நிச்சயமாக சொல்ல, வேறு யாரோடு போய் ஒட்டி பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டாக சரண் சார் சொன்னாங்க, பாதி வரை சமுத்திரக்கனி மீது கோபம் வரும். எஸ், அந்த கோபம் என்பது வேறு மாதிரி கோபம், அந்த படத்தை பார்க்குற பொழுது புரிஞ்சுப்பீங்க. இப்படியானா ஒருத்தர் இருப்பேன், இப்படியானா அப்படின்னு ஒரு ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஃபீல், அற்புதமான ஒரு நல்ல ஒரு படைப்பு. இந்த படைப்புக்குள்ளே நானும் இருக்கேன்றதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் தாண்டி என் தம்பி சமுத்திரக்கனி சொன்னான், எல்லாம் என்னப்பா பிறந்த ஊர்லேருந்து போயிட்டு ஆந்திராவுக்கு போயாச்சு, கொடிகள் ஆந்திராவிலேருந்து ஒரு தயாரிப்பாளர் கொடுத்து வந்துருச்சு பிள்ளை. ஆந்திராவிலேருந்து சமுத்திரக்கனியை கதை நாயகனாக வைத்து பணத்தை போடுவதற்கான ஒரு, அப்போ எப்படி பெரிய விஷயம், சொந்த ஊரில் பேர் வாங்குறதே பெரிய விஷயம் சாமி, அசல் ஊரில் பேர் வாங்கி ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வந்திருக்கின்றது, இதுதான் இந்த கதை. ஸோ நிச்சயமாக இந்த திருமாணிக்கம் என்பது எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அற்புதமாக ஒரு படைப்பாக போய் சேரும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நன்றி. நான் ஆந்திர தேசத்திலிருந்து இங்கே வந்து இந்த படம் எடுத்திருக்கேன். இதுக்காக கொஞ்சம் தமிழ் அவ்வளோ சரியாக வராது, எதனா இருந்தால் மன்னிச்சுக்காங்க. ஆக்சுவலாக இந்த கதையை பற்றி, இந்த படம் பற்றி சொல்லணும்னா, முதலாக இந்த படத்தை பற்றி, இந்த கதையை பற்றி சொன்னவர் என் நண்பன் பிரதர் ராஜா செந்தில் அவர்கள். அவர் நந்தா பெரியசாமியை அறிமுகப்படுத்தி சுகுமார் அவர்கள் சேர்ந்து இந்த கதையை முதல்ல சொல்லப்போ நானும் அழுதுட்டேன். இது திருப்படமாக எடுக்கணும் அப்படின்னு உறுதியாக நினச்சி கொண்டு அந்த ஈவினிங்கே அதே நாளில் அந்த ஈவினிங்கே எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்து இந்த தயாரிப்புக்கு அடிப்படையை என்ன சொல்லுவாங்க பிள்ளையார் போட்டிருக்கேன். இந்த படத்தை பற்றி மேடையில் உட்கார்ந்த எல்லாம் தமிழ் திரை இசையில் ஜாம்பவானுங்கெல்லாம் எல்லாமே சொல்லிட்டாங்க. இன்னும் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் தயாரிக்கும் போது நான் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், தயாரிப்பாளு நம்பணும். இந்த கதையை நம்பி படம் பார்த்து தயாரிச்ச அப்புறம் இந்த படம் பார்த்து உங்கள் எல்லாருடையும் முதல்ல ரசித்தவன் நான் தான். இந்த படத்துக்கு நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்கன்னு சொல்லி, ஃபேமிலியோடு பார்ப்பீங்கன்னு சொல்லி நம்பிக்கையாக இந்த படம் எடுத்திருக்கேன். ஆந்திர தேசத்திலேருந்து தமிழ் மக்களை நம்பி இங்கே வந்திருக்கேன். ஸோ தமிழ் மக்கள் என்னை கைவிட மாட்டாங்கன்னு சொல்லி நம்பி இது டிசம்பர் 27 தியேட்டரில் நீங்கள் பார்த்து
எல்லாரும் ஆசீர்வதிக்குங்கன்னு சொல்லி முடிவெடுக்கிறேன். நன்றி, வணக்கம். இஸ்திரி போடும் தொழிலாளி வயிற்றில் சுருக்கங்கள். இந்த கவிதையை படித்தன்று எனக்கு உறக்கம் தொலைத்தேன். சமீபத்தில் ஒரு 2 மாதம் முன்னாடி அப்பா இறந்துட்டாரு. அவர் தான் என்னை ஒரு பேச்சாளராக, தமிழ் ஆர்வலராக மாற்றி அழகு பார்த்தவர். அப்புறம் ரொம்ப நாள் நான் சோஷியல் மீடியாவில் எதுவுமே பண்ணலை. மீண்டும் ஒரு வரியை படித்த போது அதை ஃபோட்டோவை எடுத்து ஷேர் பண்ணேன். தூரத்தில் யாரோ இருமும் சத்தம் இறந்து போன அப்பாவை ஞாபகப்படுத்துகிறது. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர், கவிதையாகவே வாடக்கூடியவர், இயக்குனர் அண்ணன் லிங்குசாமி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். நம்ம ப்ரொடியூசர் எவ்வளவு இன்வால்வ் ஆகிட்டாருன்னா அந்த படத்தில், இந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணங்கிறப்ப திருப்படம்ட்டார், படத்துக்கே திரு போட்டார். தப்பாக பேசினாலும் தமிழ் அழகாக இருந்துச்சு அந்த வார்த்தையில். நந்தா பெரியசாமி, எனக்கு ரவிராதா. சென்னைக்கு வந்த டயத்தில் 18 சாரதாம்பாள் தெருன்னு அங்கே தான் நாங்கள்லாம் குடியிருந்தோம். நானும் வசந்தபாலன், பிருந்தா சாரதி, மணி பாரதி, மேக்ஸிமம் எல்லாமே டைரக்டர்ஸு, பாலசக்திவேல். அந்த ரூமுக்கு வந்துட்டு போனவங்க கூட டைரக்டர் தான். அது மிக முக்கியமான ஒரு அறை எங்கள் லைஃப்பில். நான் பிருந்தா சாரதி அசிஸ்டண்ட்டாக சான்ஸ் கேட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எதாவது பண்ணணுமே, எங்கள் பிழைக்கிறதுக்கு எதாவது பண்ணணும்னு சொன்னப்போ, கவிதையெல்லாம் எழுதுவான், இவனை கொஞ்சம் பாருன்னு சொல்லி என்னை யார்கிட்ட அனுப்பி வச்சா அப்படின்னா, நந்தா பெரியசாமிக்கிட்ட குங்குமம் பத்திரிகையில் வேலை பார்த்து முடிச்சுட்டு உஷா பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்போ போய் பார்க்கறதுக்காக போனேன். பரபரப்புன்னு அப்படி ஒரு ஆள் நான் பார்த்துட்ருக்கேன். ஃபுல்லாக எல்லாரோடையும் அப்படி ஒரு பேச்சு, அப்படி ஒரு துருன்னு இருக்கான். நான் தள்ளி இருந்து பார்த்துட்டே இருந்தேன். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு மதிய நேரத்தில் வெளியில் வந்தார். வந்துட்டு நான் போன அன்னைக்கு இன்னொரு நண்பர் வேலை கேட்டு வந்திருந்தார். இருந்தாலும் என்ன பண்ணிட்டாருன்னா, வேலை கொடுக்கல, எனக்கு அன்னைக்கு கொடுக்க முடியலை. சாப்பிட்றதுக்காக எல்லாருமே போகிறாங்க பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு. அப்போ என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போனார், வாங்க போய் சாப்பிட போகலான்னு சொல்லி. அன்னைக்கு போட்ட ஒரு சாப்பாடு இருக்குல்ல, நான் கூடவே நிற்கிறேன் எல்லாம் சொல்கிறது காரணம்னா, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அது சென்னையில் ஒரு நண்பன் முத பார்த்தப்ப கூட்டு போய் போட்ட அந்த சாப்பாடு இருக்குல்ல, அந்த நன்றி லைஃப் லாங் எனக்கு எப்பயுமே அது இருக்கும். அது மட்டும் இல்லை, பத்திரிகையில் இருந்தனால அவர் கொஞ்சம் எல்லா பக்கமும் நிறைய சம்பாதிப்பார், நிறைய அப்போ வேலை பார்த்துட்டு இருந்தார். நாங்கள்லாம் சும்மா இருந்தோம். அப்போ எங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு, நான் ஆனந்தம் கதை பண்ணும்போது என் கூட டிஸ்கஷனுக்காக அவங்க அக்கா வீட்டில் மதுரையில் 48 நாள் ஒரு விரதம் மாதிரி அந்த ஒரு அறையில் உட்காந்து அந்த கதை பண்ணி அதை புக்காக பைண்ட் பண்ணி எனக்கு கூடவே இருந்து எழுதி கொடுத்து என் கூடவே இருந்தவர். அப்போது ஒரு சிலருக்கு பருத்தி வீரன் மாதிரி முதல் படத்துலேயே அமீர் சார் மாதிரி அப்படி பெருசாடி வந்துடுவாங்க, விக்ரமன் சார் மாதிரி புது வசந்தம், எனக்கு ஆனந்தம் மாதிரி. இப்போ மைனா பட டைரக்டருக்கு பார்த்தா ஒரு 5-6 படம் தேவைப்படுது. சமுத்திரகனி சாருக்கு 2-3 படம் தேவைப்படுது நாடோடிகள் எடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த முயற்சி விடாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது இல்லை. இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லுவான். எனக்கு என்ன, நான் முதல்ல அசிஸ்டண்ட்டாக இருந்தப்பெல்லாம் நான் நல்ல கதை சொல்லும்போது என்னை பயமுறுத்துவான். நல்ல கதை சொல்கிறவங்களாம் எடுக்க மாட்டாங்க அப்படிமா, எனக்கு பதட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய கம்பெனியில் சேர்ந்தான். அப்போ ரூமுக்கு வருவான், வந்துட்டு சொல்லுவான், நீங்களாம் ரூமுக்கு பேசுவீங்க, நாங்கள் ரூம் போட்டு பேசுவோம் அப்படின்பா. நீங்களாம் பார்க்கில் தான் உட்காந்து பேசுவீங்க, அந்த தீப் பார்க்கிலே ரூம் போட்டிருக்கேன்னு சொல்லுவான். பயங்கர கமெண்ட் அடிச்சுட்டு நட்புல அன்பா. இங்கே இந்த சென்னை வந்த புதுசுலேருந்து யாரோ என்னென்னமோ முயற்சிகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு உடனே அமைஞ்சிருது, ஒரு சிலருக்கு அந்த தவிப்பில் ஒரு காலகட்டம் எடுத்துக்குது. அவனுக்கு நடக்க வேண்டிய எனக்கு ஆனந்தத்தில் நிகழ்ந்தது, நாடோடிகளில் சமுத்திரகனி சாருக்கு நடந்தது, பருத்தி வீரனில் அமீர் சாருக்கு நிகழ்ந்தது அவனுக்கு இந்த படத்தில் நிகழ்ந்துருச்சு. நான் கூட ஒரு நட்பு நாளை நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ, நல்லதாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம்லாம் இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை சமீபத்தில் அமீர் சார்லேருந்து ஆரம்பித்து சரண் சார்லேருந்து சசி சார், பாலாஜி சார், ஏஎல் விஜய் எல்லாம் படம் பார்த்து நான் விடாமல் தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் சொல்லும்போது நிஜமாக தான் சொல்கிறாங்களா, நட்புக்காக சொல்கிறாங்களா, எத்தனை வாட்டி கேட்டாலுமே உண்மையாக தான் சொல்கிறாங்க. நேற்று பெரிய நம்பிக்கை பாலாசக்திவேல் சார், ஏஎல் விஜய் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு மணி சாருக்கு, சங்கர் சாருக்கு எல்லாருக்குமே இந்த படத்தை காட்டணும்னு இன்னும் பெரிய ஆர்வம் வந்துருச்சு. இன்னும் இது பெருசாக தூக்கிட்டு போகணுன்னு வந்துருச்சு. என்ன மாதிரி இந்த படத்துக்குள்ளே வேலை பார்த்தவங்க என்னென்னா, அவர்
ஒரு நேர்மைன்னு சொல்கிறோம்ல, ஒரு நேர்மையான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் சமுத்திரக்கனி. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். மம்முட்டி சார் மாதிரி எனக்கு வந்து சொல்லுவேன் அடிக்கடி, நான் ஆனந்தம்னு 2வது பார்ட் எடுத்தேன்னா நீங்கள் வந்துன்னு முதலாளின்னு சொல்லுவேன். எப்பயுமே ஒரு பேசிட்டே தான் இருப்பான் தொடர்ந்து. அவர் விசாரணை படத்தில் நடித்ததை பார்த்துட்டு அவரும் அந்த ரூமில் வந்து ஒரு அறையில் அவர் நடிப்பார். அதை பார்த்துட்டு நான் பேசின ஒரு என்ன ஒரு கம்பீரமாக இருக்கும். அது வில்லனா நடிக்கட்டும் இல்லை இந்த மாதிரியான கேரக்டர் பண்ணட்டும், பிரேம் வச்சா 100% அது வந்து அப்படி வந்து நிற்பார். அது அவர்கிட்ட அப்படி இருக்கும். அப்படி நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். மிக அற்புதமான ஒரு நடிப்பு. அதே மாதிரி அனன்யாவும் வந்து அவ்வளோ அழகாக அந்த போன் சீன், முதல் சீன் என்னங்க சமைச்சு வச்சுருக்கேன், கதை சொல்லிட மாட்டேன் அப்படியே சொல்லி அம்மா வந்து அழகாக பேசுனீங்கம்மா, ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுமா, நீங்கள் தான் தொடக்கம், ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க. அப்படி வந்து அந்த சீனில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கேமராமேன் சுகுமார், எங்கள் கும்கி படம், இந்த படத்தில் வந்து கும்கியுடைய அந்த அந்த அமைப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமல் எங்கள் நடிகர் அவங்களும் வந்துட்டாங்க உள்ள. அவங்களுக்கும் சமுத்திரக்கனி சாருக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் ஒவ்வொரு படத்துலையும். இந்த படத்தில் சின்ன கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொடியூசர்ஸ் தெலுங்குலேருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. ரவி சார், செந்தில். நாங்கள் எம்ஜிஆர் நகர் ரூமில் இருந்தப்போ நடிப்பு சான்ஸ் கேட்டு வருவார் நம்ம செந்தில். என் படத்தில் இப்போ பண்ண வாரியரில் இப்போ ஒரு சீன் நடிக்க கொடுத்தேன் அந்த ஸ்டூடியோவில் பார்த்துட்டு. அந்த யசோதா படம் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்க சம்மந்தா வச்சுட்டு ஒரு படம் பண்ணாங்க. அப்போது இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சில காட்சிகளை வந்து ரொம்ப அழகாக எல்லாருமே எடுத்து சொல்லிட்டே இருக்காங்க. இந்த கதையை கேட்டு முடித்த உடனே நான் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இருந்தேன். அப்போ லோகேஷ் கனகராஜ் அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. நான் சும்மா வந்து எப்பயுமே ஒரு படம் வந்து என்னை பாதிச்சிச்சு, கதை பாதிச்சிச்சுன்னா நான் சும்மா சொல்லி பார்ப்பேன். அது சௌத்ரி சார் கூட அப்படி தான் இருப்பார். யாருக்காவது சொல்லி பார்க்கும்போது அதில் ஒரு ஃப்ளோ இருக்கும். அது கேட்குறவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படி தப்பாக எடுத்தாலும் சரியாக தான் வரும். அதான் சௌத்ரி சார் 43-44 புது டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணது காரணம் என்னென்னா, அவர் கதையை நம்பினதுக்கு பிறகு கவலையே பட மாட்டார். நல்ல விஷயத்தை இப்படி எடுத்தானே அப்படி எடுத்தானே அது வரியா அப்படிம்பார். டைரக்டர் பக்கம் இல்லையா, யார் சொன்னாலும் சரி டைரக்டர் தான் சொல்லுவார் அவர். அது மாதிரி என்ன கஷ்டப்படாலும் சரி அந்த கதையை எடுத்துருக்கவே முடியாது. அது வந்து நான் சும்மா கிண்டல் கூட சொல்லுவேன். நான் விளையாட்டுக்கு ரவியை எப்பயுமே கிண்டல் பண்ணுவேன். அவன் சொல்லுவான், நான் ஆஸ்காராவே வாங்கிட்டு வந்தாலும் ரூமுக்கு வந்தாலும் நீங்கள் இருந்தாலும் கிண்டல் தாண்டே என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுவான். அது சும்மா ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். இன்றைக்கி மகன்லாம் வந்திருக்காங்க. உண்மையான சரியான சந்தோஷத்தை பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அம்மாட்ட போய் சொல்லுங்கள். எனக்கு சொல்லுவாங்க, அப்பப்போ ஒரு மெசேஜ் போட்டாங்க சமீபத்தில் கூட, ஓடிக்கிட்டே இருக்காருங்க, நிற்கவே மாட்டேங்கிறாரு, எப்போ தான் அவருக்கு சரியாக நடக்கும்னு தெரியலை. வந்து சிந்தனையெல்லாம் கதை பேசுகிறதுல கதை பண்ணுறதுலாம் அந்த நாலேஜ் பயங்கரமாக இருக்கும். ஹிந்தியில் ஒரு கதை கொடுத்து மிகப்பெரிய கதை ஒன்று கொடுத்தான் அந்த ஹிந்திக்கு கூட. அதனால் வந்து மிக சரியான நேரத்தில் வந்து சேர்ந்துருவாங்க மட்டும் தெரியும். இந்த படத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ எத்தனையோ படம் ரிலீஸ் பண்ணோம். நம்மளுக்கு இடையில எவ்வளவோ ஏற்ற இறக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த படத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு மாஸ்டர் பீஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது வெங்கடேஷ் சார். அவர் தான் கூட இருக்கார். சமீபத்தில் அது வந்து முக்கியமான 2-3 படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் மிக முக்கியமான படமாக இருக்கும். எனக்கு ஆனந்தம் மாதிரி மிக அற்புதமான ஒரு விஷால் சந்திரசேகர் அவ்வளோ அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டின என்னுடைய எல்லா சக இயக்குநர்களுக்கும் நன்றி. இன்னும் இந்த படத்தை எவ்வளோ தூரத்துக்கு அழகாக கொண்டு சேர்க்க முடியுமோ அப்படி கொண்டு சேர்ப்போம். நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களிலேருந்து வந்த ஒரு ஆள் அவன். நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் வந்து உங்களோட தான் அவன் சுற்றிட்டு இருந்தான், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் மிக அழகாக இந்த படத்தில் பாடல் எழுதின சிநேகன், இது வரைக்கும் நான் ரொம்ப பிடிக்கும் அவரை. அவருடைய ஒவ்வொரு வரையும் ஒவ்வொருத்தனையும் சொல்லிகிட்டே இருப்பேன். இது வரைக்கும் என் படத்தில் அமையலை, கண்டிப்பாக கூப்பிடுவேன். கண்டிப்பாக என் படத்தில் அடுத்த படத்தில் கண்டிப்பாக எழுதிடலாம். அதே மாதிரி இளங்கோ சமீபத்தில் மிக மிக முக்கியமான படம் பொன்னியின் செல்வன். அந்த படத்தில் எழுதுறதுக்கு ஒரு பெரிய நான் எவ்வளோ பெரிய டீம் அதில் உட்காந்து ஒரு படத்தை ஒர்க் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அவரும் மிக அற்புதமான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ரிவான்ஸா, சுசில் சார் பெரிய சப்போர்ட். இப்போது எங்களுக்கு இந்த படத்தில் அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு. எங்கள் பிரதர் மாதிரி அவங்க எங்களோட இருக்காங்க. இந்த படத்தில் ஒரு குட்டி குழந்தைங்க, 2 பசங்க, ஷாம், எல்லாருக்கும் யார் பேராவது விட்டுருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மிக பெருசாக வரும். இந்த அமீர் சாருக்கு, நம்ம சமுத்திரகாந்த் சாருக்கெல்லாம் டைரக்டராக என்னெல்லாம் பேர் கிடைச்சதோ அந்த மாதிரியான பேர் உனக்கும் இந்த படத்து மூலமாக கிடைக்கணும். எனக்கு ஆனந்தம் மூலமாக கிடைச்ச அந்த பேரெல்லாம் உனக்கு கிடைக்கணும். அதுக்காக முழுக்க முழுக்க உங்க கூடவே இருப்போம், லைஃப் லாங் இருப்போம்னு சொல்லிட்டு
நன்றி, வணக்கம். இயக்குனர்களின் இயக்கம் ஒன்றுதான். வருடத்தில் 52 வெள்ளிக்கிழமை வருகிறது. அதில் எந்த வெள்ளிக்கிழமை எனக்காக வருகிறது? அவருடைய மனைவி அந்த குழந்தையை 10 மாதம் தான் சுமந்திருப்பார். திருமாணிக்கம் என்ற குழந்தையை கருவாக்கி உருவாக்கி வருட கணக்கில் கங்காரு குட்டியை சுமந்து போல சுமந்து கொண்டிருந்த ஒரு மனிதர். பொருளுக்காக பேசாது பொருளோடு பேசக்கூடிய சுருள் முடி மன்னன். அன்பை பற்றி மட்டுமே மணிக்கணக்கில் எல்லோரிடமும் பேசக்கூடிய தாடி வைத்த வள்ளலார், நட்பில் பெரியசாமி இயக்குனர் நந்தா பெரியசாமி ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வருக வருகன்னு வரவேற்கிறோம். வாங்கண்ணே. எனக்காக எப்பயுமே குரல் கொடுப்பாரு, இப்போ குரல் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. நன்றிண்ணா. நான் வந்து 2 விஷயத்த நான் ஃபார்முலாவாக வச்சுருக்கிறேன். ஒன்று புத்தர் சொன்ன உன் மனம்தான் விதி, அதுதான் நான் ஃபார்முலா வச்சுருக்கிறேன். இன்னொன்று ஓடிக்கொண்டே பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த 2 தான் இன்ன வரைக்கும் ஓடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இந்த திருமாணிக்கம் ஊர் கூடி இழுத்த தேர். இந்த வடத்தை எல்லாருமே ஒவ்வொரு கைப்பிடிச்சு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கதை முதல்ல நான் சுபாஷ் சந்திர போஸ், திருப்பதி சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன உடனே எப்பயுமே என்னை திட்டிகிட்டு இருப்பார், என்னை பாராட்ட மாட்டார். முதல்ல பாராட்டு வாங்கி கொடுத்த கதையாக அவர் நம்பி மேலே உடனே லிங்குசாமி சார்ட்ட கூட்டிகிட்டு போய் நீங்கள் இந்த கதையை சொல்லுங்கன்னு சொல்லி அன்னைக்கே அங்கே இருக்க டேரக்டர்ஸ் பன்னீர்செல்வம், பிருந்தா சார் எல்லாத்தையும் கதையை சொல்லி இது படமாக வேண்டிய கதை அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க. அதுக்கு பிறகு சில பல காரணங்களால் காலதாமதம் ஏற்பட்டோன்னா ராஜா செந்தில் மூலம் ஜிபி ரவிக்குமார் சார் இந்த படத்தை ஆரம்பித்தார். இன்றைக்கி இந்த படம் வெளியே வந்த ஃபஸ்ட் காப்பி முடிகிற வரைக்குமே நிறைய பேர், குறிப்பாக சமுத்திரக்கணி என்னை என்னுடைய ட்ராக் ஸ்டோரி, என்னுடைய பின்னாடி இருந்த எந்த கதையுமே கேட்கல. உடனே நான் ஷூட்டிங் போங்க, நீங்கள் டயட் பண்ணுங்கன்னாரு. எனக்கு ஒரு பதட்டமாக இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூலில் ஒரு நாள் கிடைக்கிறது கூட கஷ்டம். 25 நாள் தொடர்ந்து கொடுத்து இந்த மாணிக்கத்தை திருமாணிக்கம் ஆக்கணும். முதல் பெருமை அவருக்கு தான். ஏன்னா என்னையை நம்பினார். அவர் கதை நல்லா சொல்லுவார், எப்படி எடுப்பார்ன்ற எந்த கேள்வியுமே கேட்காம என்னை நம்பினார். திருநானந்த வால்மீகி தான் கம்பராமாயணம் எழுதினார். அந்த அடிப்படையில் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த கணியன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் அமீர் சார் எப்பயுமே நந்தா படத்தை முதல்ல காட்டுங்க நந்தா சார், காட்டுறக்குரிய படம் இருந்துச்சா உங்களை காட்டுவேன் சார், அது வரைக்கும் காட்ட மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். என்ன தெரியல, இந்த தடவை சரி காட்டுறேன்னு சொல்லி சொன்னார். கூப்பிட்டு போய் ஒரு பதட்டமாக ஒரு மழை அடித்து சென்னை சிட்டியே எங்கேயுமே நகல முடியாத ஒரு மழை நாளில் படத்தை பார்த்தாரு. இவர் ஒரே ஒருத்தருக்காக ஒரே ஒரு ஷோ போட்டு அவர் மட்டும்தான் தேட்டரில் பார்த்தாரு. அவர் ஒத்த ஆள் கிடையாது, 1000 யானைக்கு சமமாக விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இந்த தம்பிராமி அண்ணன் ரொம்ப என்கிட்ட அவர் அடிக்கடி சொல்லுவார், டே பெரிய பேர், பெரிய காரு, பெரிய புகழெலாம் கிடைக்கல நினைக்காத, கடவுள் உனக்கு எதையுமே கொடுக்கல நினைக்காத, ஒன்று எடுத்துக்கல என்னண்ணே, உன் ஒய்ஃபு நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க, உன் பொண்ணு நல்லா படிக்கிறா, உன் பையன் பெரிய இடத்துல இருக்கிறான், இதுக்கு நீ சந்தோஷப்படுறா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். ஒரு எப்பயுமே ஒரு பாசிட்டிவாக நம்ம அடுத்தடுத்து ஓடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கீ கொடுத்துட்டே இருப்பார் அண்ணன். அப்புறம் இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும் வடிவுக்கு மாட்டேன், இனிமேல் நான் 2 மணி நேரம் கதை சொல்ல மாட்டேன். அது இப்போ இந்த மேடையில் உறுதியாகிடுச்சு, எல்லாருமே பண்ணாங்க. ஆமாம். அப்புறம் ஐயா பாரதி ராஜா ஐயா இப்போ மலேசியாவில் இருக்கார். அவர் இந்த படத்துக்கு மிகப்பெரிய அவரை நான் ஒரு இயக்கம் டயட் பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ட்ரிப்பு போட்ட கையோடு நடித்து கொடுத்துட்டு போனார். அவர் ட்ரிப்பு போட்டு என் படத்தை காப்பாற்றிட்டார். அப்புறம் கவிஞர் சினேகன், இளங்க கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் சொர்க்கோ, இப்படி எல்லாருமே அவங்க வரியிலாளர் படத்துக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்வியலை கொடுத்துருக்குறாங்க. இந்த கதை நல்லா சொல்லுவேன், இதை எப்படி எடுக்கிறன்றப்ப இந்த கதையை இந்த சொன்ன கதையை விட அழகாக படம் முடிச்சு கொடுத்த சுமார் அண்ணனுக்கு இந்த சமயத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு உயிர் கொடுத்த விஷால் சந்திரசேகர். அப்படி எல்லாத்துக்குமே காரணமாக இது படமாக வர்றதுக்கு காரணம் அந்த ராஜா செந்தில் அவர் தான் இந்த ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு இங்கே தைரியமாக இந்த படத்தை எடுக்கலான்னு சொன்னார். ஜிபி ரவிக்குமார் சார் அடிக்கணும்னு சொல்லுவார், நான் நிறைய கதைகள் கேட்டேங்க, அந்த கதைகளை எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு, ஆனால் இந்த கதை மட்டும் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சுன்னாரு. அது எனக்கு இந்த மேடையில் கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேற ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு நல்ல தமிழ் படத்தை எடுத்திருக்கிறாரு. நம்ம தமிழ் மக்களை நம்பி எடுத்திருக்காரு. நம்ம அவரை பத்திரமா கரை சேர்க்கணும் இந்த சமயத்தில் உங்களாட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அண்ணன் என்ற பந்தம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. அண்ணனுடைய சட்டை தம்பிக்கு பொருந்தும், அண்ணன் படித்த புத்தகம் தங்கைக்கு உதவும்,
தங்கை அக்கா கழுத்தில் தாலி என்ற தங்கம் ஏறுவதற்காக காதோறும் வெள்ளி முளைத்த பின்பும் வேலை செய்து கொண்டே இருப்பவன் தான் அண்ணன். தன்னை பற்றி நினைக்காது தன் குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி. அப்படி இயக்குனர்களுக்கு உதவக்கூடிய இதயக்கண்ணி இயக்குனர் சமுத்திரக்கண்ணி அவர்களை அன்போடு பேச அழைக்கலாம். இந்த படத்துக்கு தனியாக அந்த படத்துக்கு தனியாலாம் வேலை பார்க்குறது இல்லை. எல்லா படமும் ஒரே உழைப்பு தான். அப்படி தான் உழைக்கிறோம். நம்ம எல்லாரோட மனசுமே ஒரு நல்ல வெற்றிக்காக தான் இயங்கி கிடக்கு. ஒரு பருத்தி வீரன் மாதிரி ஒரு வெற்றி வேணும், சுப்பிரமணியபுரம் மாதிரி ஒரு வெற்றி வேணும். நாம் கண்ட வெற்றியவே திரும்ப நாம் வெல்லணும், அதை ஜெயிக்கணும், இதை ஜெயிக்கணும் இல்லாமல் நம்ம வெற்றியவே நம்ம வெல்லணும் அப்படின்ற ஒரு போராட்டம் தான் அப்பால சந்தித்தது. அதற்கு பிறகு தனியாக நின்று ஒரு படைப்பு கிடைக்கிறதுக்கு 7 வருஷம் ஆயிருக்கு. ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்கோம். என்ன இதில் சேர்ந்தது எல்லாமே நல்ல மனசு இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்தாங்க. ஏன்னா அது அமையாது. ஒரு சில படைப்புகளுக்கு தான் அதுவே அமைச்சுக்கும். கதையை இயக்குனர் இயக்குவார், நல்ல கதை இயக்குனரை இயக்கும்னு சொல்லுவார் பாலுமேந்திரா சார். அந்த மாதிரி தான் இந்த கதை. தனக்கு தேவையான ஆட்களை அதுவே சேர்த்துக்குச்சு. நந்தா வந்து கதையை சொன்னோடனே நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் போய் பாரதி ராஜா அப்பா பாருங்கள். அப்பா கதை கேட்டு ஓகேனாருன்னா நம்ம உடனே போகலாம். இல்லை உங்கள் தேதி நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னா உடனடியாக பேசினோம். போய் கதை சொன்னார். எனக்கு ஈவினிங் கூப்பிட்டாரு, நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அம்மா வந்தாங்க, அதுக்கப்புறம் அனன்யா வந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக இதுக்குள்ளே சேர்ந்தாங்க. நல்ல தயாரிப்பாளர், எப்போவுமே சிரித்த முகமாகவே இருப்பார் ரவி சார். எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது. அவர் நிற்பார், சிரிப்பார், நானும் சிரிச்சுட்டு போயிடுவேன். அப்புறமா தான் யார் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, அவர் தானே தயாரிப்பாளர் அப்படின்னா செந்தில். அப்படி ஒரு அற்புதமான மனிதர். எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்க மாட்டார். அவருக்கு அந்த கதை பிடிச்சிருக்கு, இந்த கதை அப்படியே படமாகணும், இதுக்கு என்ன அப்படின்றது மட்டும்தான் அவர் மனசில் இருந்தது. நேர்மையும் உண்மையும் எப்போவுமே வெல்லும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நேர்மையை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இயல்பாக இருக்கிறது தான் நேர்மை என்னை பொறுத்த வரைக்கும். நான் என்னுடைய காலங்களில் அப்படி தான் கடந்து வந்திருக்கேன். ரொம்ப இயல்பாக தான் இருப்போம். எனக்கும் அமீரண்ணனுக்குமான உறவு அப்படி தான் ஆரம்பித்தது. எனக்கு அமீரண்ணனை தெரியும், தூரமாக இருந்து. நம்ம சேரன் ஆஃபீஸுக்கு வெளியில் ஒரு டீ கடையில் நின்றுட்டுருக்கேன். அப்போ உன்னை சேரன் ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்ணன் வந்து சேரன் அண்ணனை பார்த்துட்டு அவருடைய ராம் படத்துக்கு ஒரு பூஜை இருக்குது, அதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வெளியில் வந்திருக்காரு. எனக்கு தெரியாது. நான் டீ கடையில் ரோட்டில் நின்றுருக்கேன். போன கார் நிறுத்தி இறங்கி வந்தார். அந்த டீ கடை கூட டீ கடை கிடையாது, தள்ளு வண்டியில் கடை வச்சுருப்பாங்க. நேராக இறங்கி வந்தார். உன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பி, உன்னை சார்ந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொந்தமாக ஒரு படம் எடுக்கிறேன், ராம்னு ஒரு படம். அதுக்கு இன்னும் 2 நாளில் பூஜை இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னாரு. அப்படி தான் ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் நான் வந்து உதயம் தேட்டருக்கு வெளியில் ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருக்கேன். எங்கே இருக்க அப்படின்னு ஒரு ஃபோனு. நான் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்துட்டு, அண்ணே உதயம் தேட்டருக்கு வெளியில் ஒரு பஸ் ஸ்டாப் கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ தான் உன்னை கடந்து போனேன், இந்த யூட்டர்ன் அடித்து வரேன், ஏன் ரோட்டில் நின்றுருக்க வா அப்படின்னு சொல்லி திருப்பி கூட்டிகிட்டு போனார். இந்த உண்மை இருக்குல்ல, இதுதான் நம்மளை இறுக்கி பிடிச்சிக்கும். சுப்பிரமணியபுரம் பண்ணும்போது அப்படி தான் எல்லாத்தையும் விட்டாச்சு. 3 மெகாவையும் கொடுத்தாச்சு. இந்த அசோசியேட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து நான் நிராயுத பணியாக போகிறேன். அங்கே என்ன பண்ணி வச்சுருந்துருக்கான், ஒருவேளை இவர் வந்து நம்ம சொல் பேச்சை கேட்காம 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு 2000 எபிசோடு எடுத்திருக்காரு, வேறு ஏதாவது பண்ணார், நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா நம்ம ஒரு சப்ஷூட் வச்சுக்குவோன்னு சொல்லி சசி வச்சுருந்துருக்கான். எனக்கு தெரியாது. என் ரூம் பக்கத்து ரூம்லேயே இருந்திருக்கான் அந்த சப்ஷூட். நான் போய் நான் பாட்டுக்கு எனக்கு நான் பாட்டுக்கு போனேன், நான் பாட்டுக்கு நின்னேன். ஏன்னாப்பா நான் கூப்பிடவே மாட்டேறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு 2 நாள் நீங்கள் சாப்பிட்டு தூங்க, அப்புறமா எடுப்போம், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு முகம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க. 3ஆவது நாள் போய் ஷூட் பண்ணுறோம். ஒரே ஒரு ஷார்ட் நடிச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க. நான் போய் என்ன பண்ண போகிறேன், நீ தான் எடுத்துகிட்டு இருக்கல, நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வேட்டியை மடித்து கட்டிட்டு க்ரௌடை கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ரௌடை கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது சசி கூப்பிட்டான், அண்ணே இங்கே வா, அதை பார்க்குறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது, நான் நடிக்கிறேன், நீ எடு அப்படின்னா. அங்கே தான் ஆரம்பிச்சது. ஒரு உண்மையும் நேர்மையும் தான் நம்மளை இழுத்துக்கிட்டே போகும். அது முடித்தவொடனே சசி சொன்னான், நீ சொல்லு அவங்களா பேசிக்கிறான். என்னடா அப்படின்னா, ஒரு சப்ஸ்டியூட் வச்சுருந்தோம் பக்கத்தில், அது அவனுடைய நேர்மை. ஒரு சப்ஸ்டியூட் வச்சுருந்தோம்.
உன் கையில் நான் மைக்கை கொடுத்தவொன்னே அவனை ராத்திரி ஒரு ராத்திரி அனுப்பிச்சிட்டேன் அங்கேருந்து அப்படின்னு சொன்னான். முதல்ல நடிக்க போகும்போது எங்கள் டைரக்டர் ஒரு சீரியல் ஷூட்டிங் உள்ளியா ஒருத்தன், நான் போய் நிற்கிறேன், என்னமோ தெரில என்னை பிடிக்கல உங்களுக்கு. அப்போ ஒரு காட்சி, அப்போ கூட நடிக்கிற அந்த நடிகர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, ஓங்கி ஒரு எத்துங்க, நீங்கள் எத்துல அவன் போய் வெளியே விழணும், அவனுக்கு நடிக்கணுன்ற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எனக்கு தெரியாது. நான் அந்த சீனில் போய் நிற்கிறேன், அதாவது கூட்டத்தில் இருப்பாங்க, அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு காட்சி போய் நிற்கிறேன். என்ன அந்த நடிகர் ஓங்கி எத்துனார், நான் அவன் எத்துனதை தாண்டி எங்கிட்ட போய் விழுந்துட்டேன். அவங்களா சிரித்தாங்க, எனக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. ஒன்படுறாங்க, திரும்ப போய் நின்னேன், திரும்ப தூக்கி எறியப்பட்டேன், ஆனால் நான் நடிகன் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நேர்மையும் மட்டும்தான் இருந்தது. அதே இயக்குனர் அவர்கிட்டே வேலைக்கு சேர்ந்தேன். நான் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை, நான் அவரை விட்டு வெளியே போகிறேன்றப்ப கண்ணீர் விட்டு நிலை எல்லாமே பார்த்தேன். அந்த நடிகருப்பும் இருக்கார், என்னுடைய நண்பர் தான் அவரும். அவர் எப்போ பார்த்தாலும் சாரிடா எனக்கு ஒரு மிதிச்சதுக்கு, எப்போ 30 வருஷம் முன்னாடி நீ மிதித்த மிதியில் தான் நான் இந்த இடத்துல விழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படி கடந்து தான் ஒரு இடத்த நின்றுருக்கோம். இதில் நேர்மைன்றது தனி வார்த்தையெல்லாம் கிடையாது, நம்மளுடைய இயல்பு, நம்முடைய உண்மைத்தன்மை. முன்னெல்லாம் கெட்டவனை பார்த்தா அவன் கூட சேராத, இதில் வம்பில் மாட்டி விட்டுருவான்னு சொல்லுவாங்க. இப்போ அதே வார்த்தையை நல்லவனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் கூட சேராத, அவன் ரொம்ப நல்லவன், ஏதோ வம்பில் இழுத்து விட்டுருவான் அவனிய அப்படின்னு. அந்த அளவுக்கு நமக்குள்ளே இருந்த பிறழ்வு அதிகமாயிடுச்சு. நந்தா அவருடைய ஒரு படைப்பு, திடீர்னு ட்ரெய்லருக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாரு. போனேன். இதற்கு முந்தைய படைப்பு அதே மாதிரி தான், அண்ணே இந்த ஓப்பனிங் வாய்ஸ் கொடுக்கணுண்ணே, யாரோ கேட்டோம், வரேன், அதுக்கும் பேசினேன். அதாவது நந்தாவுக்கு எனக்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் சோலா கிரியேஷன்ஸில் நான் ஒரு கதை சொல்லிட்டு வரேன். கதை சொல்லிட்டு வெளியே வரும்போது பொன்ரங்கண்ணன் சொல்கிறார், காலையில் தாண்டா ஒருத்தன் கதை சொன்னான், நான் ஓகே பண்ணிட்டேனே அப்படின்னாரு. என்ன கதைண்ணே அப்படின்னா, அதுதான் கல்லூரியின் கதை. அங்கேருந்து ஆரம்பித்தது. இவர் யார், நம்ம இப்போ போனோம், ஒரு காலையில் ஒருத்தர் ஓகே பண்ணிட்டு போயிருக்காரு, அவர் யாருன்னு சொல்லி தேடி தான் நான் நந்தாவை பார்த்தேன். அப்படி ஆரம்பித்தது தான் இந்த பழக்க வழக்கம். பட் என்னென்னா, ஒரே நேர்கோட்டில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம், அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னை விட நல்லவன் நந்தா, அவ்வளவு நேர்மையானவன். எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நான்லாம் அந்த 2வது ரகம் அந்த செயினை எடுத்து இது யாருதுனாவது கேட்பேன். நந்தா ஐயோ அப்படின்னு சொல்லி தள்ளி ஓடிடுவார், அவ்வளவு நல்லவர். நந்தா மனசுக்கு எப்போவோ மிகப்பெரிய ஒரு இடத்து தொற்றுக்கணும். இப்போது அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், எஃபர்ட்ஸ் போடலாம், ஆனால் நமக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது காலம்தான். அந்த காலம் இப்போ வந்துருச்சு. நந்தா, உங்கள் உழைப்புக்கும் உங்களுடைய உண்மைத்தன்மைக்கும் நம்ம மாணிக்க மாதிரி தான் நீங்கள். என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த கதை கேட்ட உடனே நான் சொன்னேன், எனக்கு எழுதி கொடுத்துருங்க. ஏன்னா இவர் சொன்ன ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணுறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் அவரும் எழுதுவார், நம்மளே எழுத வச்சுருவார். நான் சொன்னேன், இரு அதெல்லாம் அப்புறம், நீ முதல்ல எழுதி எனக்கு புத்தகமாக கொடுங்க, நான் தனியாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். தனியாக எனக்கு ஒரு புக்கு வந்தது. எனக்கு புக்கை படித்தோடனே சொன்னேன், உடனே ஷூட்டிங் போவோம். இல்லை நீங்கள் அங்கே ஹைதராபாத், நான் எங்கே இருந்தாலும் வருவேன். அப்படி தான் ஷார்ட்டை நடந்தது. அன்பழகன் சொல்லிட்டு போயிட்டாரு, இதை உடனே சொல்லிடணும். ஒரு சில கதைகள் நம்மளை கூட்டிகிட்டு ஓடும், அந்த கதையில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை நம்மளை இயக்கும். அப்படி தான் திருமாணிக்கம் தன்னை உருவாக்கிக்கிச்சு. நாங்களாம் யாரும் எதுவும் பண்ணல, அதுவாக தன்னை உருவாக்கிக்கிச்சு. அதுக்கு தேவையான ஆட்களை அதுவே எடுத்துக்கிச்சு. அனன்யா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க, ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்கம்மா. நானே முந்தா நாள் தான் படம் பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. ஏன்னா நான் கண்டுபிடிச்ச பொண்ணு. அது எப்படின்னா, சசி இருக்கானே எதை கொண்டு நிப்பாட்டினாலும் நொட்ட சொல்லுவான். நாடோடிகளில் ஹீரோயின் தேடணும்னு சொல்லி நானும் கதிரும் தேடுறோம்.
ஒரு 2 மாதமாக தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கதிர் வந்து ஒரு வீடியோ பண்ணிட்டான். வீடியோ பண்ண பிறகு நைட்டு ஒரு 2 மணிக்கு நான் முழிச்சிருக்கேன். டக்குன்னு எந்திரிச்சு, என்ன சகோ முழிச்சிருக்கீங்க? இல்லை சகோ, நைட்டு படக்குன்னு முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். படக்குன்னு முழிச்சு பார்த்தா நல்லா இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பிடிக்கணும்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். திடீர்னு பார்க்குறது, திரும்பி பார்க்குறது, இப்படியெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி இருக்கா மூஞ்சி அப்படின்னு. அது கடைசி பாருங்கள், எனக்கே பேராக வந்து நிற்கிது. நல்லா நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கான இடம், பெரிய இடம் இருக்குது. வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் அம்மாவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்றதே இல்லை. அப்படி நின்னாலே அது அப்படி இருக்கும். நேற்று முந்தா நாள் நான் படம் பார்க்கும்போது கூட என்னை அறியாமல் நாங்கள் தான் ஸ்க்ரீனில் நிற்கிறோன்றதை தாண்டி எனக்கு ஜெவ்வுன்னு தூக்குச்சு. அம்மா ஒரு சத்தம் கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. அந்த இடம் என்னை அறியாமல் அப்படியே எடுத்துகிட்டு போச்சு. அதுதான், ஒரு சில இடத்துல ஒரு சிலவங்க நிற்கணும். அவங்க நின்னாதான் அது படைப்பு, அவங்க நின்னாதான் அதுக்கு உயிர் வரும். அப்பா பாரதிராஜா அப்பாவோட நடிக்கும்போது என்னை அப்படியே பார்ப்பார். பண்பட்ட நடிகன் ஆகிட்ட அப்படின்னு. இல்லைப்பா, அது 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 வந்து என்னென்னா, மனோஜ் கூட சொன்னார். மனோஜ் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. மனோஜ் படம் பார்த்துட்டு சொன்னார், இல்லைடா நீ அப்பா கூட நிற்கும் போது அவரையே பார்த்து ரசிக்கிட்டே இருக்கடா, அது தெரியுதுடா அப்படின்னு. வேறு என்னடா பண்ணுறது? அப்படி தான் இருந்தது. அந்த 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 4 நாட்கள் 5 நாட்கள் அவரோட நிற்கும்போது இருந்த அந்த சக்தியும் அந்த மகிழ்ச்சியும் அதுக்கு அளவே இல்லை. நந்தாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சியாக. என் பிள்ளைங்க வாங்க, நீ வாடா. என் பிள்ளைங்களாவே இருந்தாங்க. இதில் வேறு என்னென்னா, ஓடி வந்து 2 பேர்த்தையும் தூக்குன்றாரு. ஒரு பக்கம் எனக்கு வெயிட் இழுக்கும், இன்னொரு பக்கம் ஈஸியாக தூக்கிடுவேன். வாங்க, இது மூத்த பிள்ளை வளர்ந்துருச்சு இப்போ கொஞ்சம். வாடா. இவன் நானா, என்னுடைய சின்ன வயது நானாக நடிச்சிருக்கான். அற்புதமான ஒரு நடிகன். ரொம்ப பெரிய தளம் இருக்குது. பிள்ளைங்க என்ன அதை பேசுறியா? வா பேசு, 2 வார்த்தை பேசு. வா வாடா, பேசுடா பேசுடா, இந்தடா பேசு பேசு பேசு. சமுத்திரக்கனி அங்கிள் வந்து ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டாங்க. பேசுங்க. பேசுடா, உனக்கு என்ன தோணுதோ பேசு. இந்த மூவியில் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் நந்தா பெரியசாமி அங்கிள் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. அவளுக்கு கூட நீ பேசு, இல்லைன்னா உன்னை மறந்துடுவாங்க, அதுக்கு தான் கூப்பிட்டேன். பேசு, திக்காமல் பேசணும். இது நீங்கள் தான் நல்லா பேசுவீங்களே. ஹாய். ஹாய். எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஜாலியாக. வேற போதுமா? நன்றி. முதலில் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நந்தா பெரியசாமி அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. சின்ன வயசில் நான் டிவி பார்க்கும்போது விஐபியில் சமுத்திரக்கனி அங்கிளோட சீன் பார்ப்பேன். இப்படி ஒரு அப்பா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்பேன். இப்போது அவர் வாயாலேயே என்னை பெருமையாக சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். தேங்க்ஸ். ஏன்னா அப்பாவா நிற்கணுன்னாலே பிள்ளைங்க இருக்குங்கள, பிள்ளைங்க அவ்வளவு சக்தி கொடுத்தாங்க அந்த படத்தில். அது பிள்ளைங்களாகவே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. என் அண்ணன் தம்பிராமே அண்ணன், அதாவது ஒவ்வொரு படைப்புலையும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிற்கும்போது ஒரு தீ பத்தும். அது இதுலேயும் இருக்கும். சரண் சார் சொன்ன மாதிரி அந்த 60% வந்து திட்டுறது மொத்தமும் டைரக்டர் வந்து அவர் மேலே தான் வச்சுருப்பார். அவர் திட்டுறது தான் ஜனங்க திட்டுவாங்க. அந்த கேரக்டர் அவர் வந்து ஒரு என் மனைவியின் இடத்துல இருந்து பேசுகிற ஒரு கேரக்டர் வருவார். அற்புதமான அண்ணன் கூட நின்னாலே போதும், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். கவிஞர் சினேகன் சார், சார் எனக்கு உங்களை அறிமுகப்படுத்தலை சார், மகிழ்ச்சி. தம்பி சுகு,
முன்னாடியெல்லாம் சுகுட்ட ஒரு பதட்டம் தெரியும், ஆனால் இப்போ ரொம்ப அசால்ட்டாக கையாளுறான் கேமராவை. ரொம்ப சாதாரணமாக சுகு இந்த படத்தில் கேமராவை கையாண்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க அப்படி வளர்ந்து நிற்கிறத பார்க்கும்போது இருக்கும்ல ஒரு மகிழ்ச்சி, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி சுகுவோட கேமராவில். ஆக்சுவலாக சாட்டையில் பதிவானோம், அதற்கு பிறகு ஹரிசார் படத்தில் பதிவானோம். இப்போ இந்த படத்தில் ஏன்னா அவனுடைய கேமராவில் கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு படைப்பாளி. இந்த படத்தில் இது இல்லாமல் நடித்த எல்லோருக்குமே, அதாவது இந்த மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கேன், அதாவது வழக்கமாக நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியை அனுப்பிட்டு போனஸாக தம்பி அனுப்பிச்சிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க என்ன செய்கிறாங்கன்றது சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெரியாமல் ஒரு வேலையை பார்த்து விட்ருவாங்க. அந்த மாதிரி தான் அற்புதமான ஒரு மாப்பிள்ளை. என் அண்ணன் இளவரசன் அண்ணன் எல்லாருமே ஒரு அற்புதமான நடிகர்களோடு நடித்த மகிழ்ச்சி. முதலாளி திடீர்னு ஒரு நாள் சொன்னார், கனி பல வருஷமாக ஏங்கிக்கிட்டே இருக்கான் ரவிராதா, இந்த இடத்துல அவனுக்கான வெற்றி கிடைச்சிருச்சு நான் நம்புகிறேன் கனி அப்படின்னாரு. அதாவது நந்தா வெல்வதை நந்தாவை விட அதிகமாக நேசித்த ரசித்த ஆசைப்படக்கூடிய ஒரு மனுஷராக அவங்க பார்த்தேன். இப்படி ஒரு நட்பு கண்டிப்பாக கிடைக்க நந்தா கொடுத்து வச்சுருக்கணும்னு வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தை பற்றி பேசிய ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி, நன்றி. என் நண்பன் மூர்த்தி இருக்கான், அப்புறம் இதில் நடித்த எல்லா சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக வெல்லணும். ஏன்னா நான் எப்போவுமே பெருசாலாம் எதிர்பார்க்குறதே இல்லை. ஏன்னா என் எதிர்பார்ப்பு ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். அதனால் எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் இருக்காது, பெரிய கலக்கம் இருக்காது. ஏன்னா நான் அதெல்லாம் கொஞ்சம் கடந்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் நான் அப்படியே தான் இருப்பேன். எல்லோரும் பேசும்போது நந்தா எனக்கு சொல்லுவார், நான் திரும்ப அதான் அண்ணன்ட்ட சொன்னேன், இப்போ அமீர் அண்ணன் வந்து அழுதுகிட்டே வந்தார், ஏங்க கண்ணில் எல்லாம் தூசி போட்டிருக்குங்க, அவர் சும்மா கண்ணை கசிக்கிட்டு வந்திருப்பார், நீங்கள் வேற. நான் அப்படி தான் பார்ப்பேன். ஆனால் இதையெல்லாம் தாண்டி திருமாணிக்கம் அந்த தளத்தில் நிற்கும் அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த கலக்கமும் இந்த பாசமும் இந்த ஏக்கமும் வெகுஜன மக்கள்கிட்டையும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு மிகப்பெரிய படைப்பாக உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். ரொம்ப நம்பிக்கையோடு வச்சுருக்கோம், நேர்மையோடு வச்சுருக்கோம். இதை வெல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. வெல்வோம். வாழ்த்துக்கள். இந்த மண்ணின் படைப்புகளை தரக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர், மண்ணுக்காக எப்போதும் சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர் அமீர் அவர்களை அடுத்து பேச அழைக்கிறோம். நந்தா பெரியசாமி அவரை இயக்குனராக எனக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் எனக்கு பழக்கம் மதுரையில். அவருடைய தம்பி தான் நந்தா பெரியசாமின்னு எனக்கு தெரியாது. ஸோ நந்தா பெரியசாமியை முதல்ல சந்தித்தது வந்து இந்த கலசா டப்பிங் தியேட்டரில் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் கீழே யுவன் சங்கர் ராஜா கூட. நந்தா பெரியசாமி மேலே கல்லூரியின் கதை மிக்சிங்கில் இருந்தார். மிக்சிங்கில் இருந்தவர் கீழே வந்து யுவன்கிட்ட பேசிட்டு போகும்போது, சார் நீங்கள் மேலே வந்து பாருங்கள் அப்படின்னாரு. மேலே போய் பார்த்தேன். அந்த இன்ட்ரோல் பிளாக் சீக்வன்ஸு காமிச்சார். அது ஒரு ரெயின் எஃபெக்ட் தான், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு நல்லா இருக்குது. ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காலேஜு டவரு அந்த டாப் ஆங்கிள் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டேக்கிங்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் படம் முடியுமா, அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாலே வந்து அந்த படத்தை பற்றின டாக் கொஞ்சம் அதிகம் இருந்தது. ஒரு புது டைரக்டர் நல்லா வந்திருக்காரு, நல்ல படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து நந்தாவை கூப்பிட்டு என்னுடைய கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு ஒரு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். அந்த கதையை பின்னாடி சொல்கிறேன். 2 லட்சமா ஞாபகம் இல்லை, நேர்மையாக சொல்கிறாரு. ஆனால் படம் தான் பண்ணி கொடுக்கல. 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். இப்போ படம் ரிலீஸ் டைமில் இதே லேபு தான், பிரசாத் லேபு தான். தெலுங்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் அவங்களுக்கு பணம் ஷார்ட்டேஜ் தேவைப்படுது. பணம் ஷார்ட்டேஜ் இருந்தது. சௌத்ரி சார் அப்போ என்னோட ரொம்ப நெருக்கமாக இருந்த நேரம். அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, என்னப்பா இந்த படம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கூட மிக்சிங்கில் கொஞ்சம் பார்த்தேன் சார், நல்லா இருந்துச்சுன்னு. சரி அப்போ நீ போய் தெலுங்கு வாங்கிறியா, அவர் என்ன விலை சொல்கிறாங்களோ சொல்லிவிட்டு வாங்கிருங்கன்னு. இப்போ நான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன் அவருக்காக. வந்து நின்று என்ன நந்தா இருக்கார், ஆர்யா இருக்கார் இங்கே.
அவரும் நின்றுட்டுருக்காரு ரிலீஸுக்கு. எல்லாருமே நிற்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், நந்தாவை கூப்பிட்டு பணம் ஏதாவது ஷார்ட்டேஜ்னா, சௌத்ரி சார் பணம் கொடுத்துருக்காரு, அது செக்கு கொடுத்துருக்காரு, ஐயா போய் வர சொல்லியிருக்காரு, எதுனாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு, நீங்கள் யோசிக்காதீங்க கொடுத்துருங்க அப்படின்னு. அவர் தம்பிராமையா அண்ணன் சொன்னது மாதிரி அவர் அப்படி தான் பேசுவார். அப்படியா சார் சொல்லிடுங்களா சார், நான் அது என்ன அவங்க ப்ரொடியூசர் பேசிகிட்டு இருக்காங்க சார், நான் பார்த்துக்கலாம் சார். என்ன நடிக்கிறானா இல்லை உண்மையாக இப்போ வரைக்கும் அப்படி தான். இதே மீட்டரில் அந்த விரல வேறு இப்படி வச்சுக்கிடுவார். அவர் இப்படி தான் பேசுவார். அப்போ எனக்கு என்னென்னா, ஒரு பெரிய ப்ரொடியூசரு தெலுங்கில், அப்போ ஒரு சௌத்ரி சார் சூப்பர் குட்டில் தெலுங்கில் ரீமேக் பண்ணிக்கிட்டு இருந்த டைம் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொடுக்க வேண்டிய நான் நந்தான்னு. அப்புறம் அவர் தெரில. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு, நமக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு வேலைக்கு ஆகாது, நான் கிளம்பிட்டேன். அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. வழக்கம் போல் தான் நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு கம்மியாகும் பொழுது அங்கேருந்து இதுக்கு இடையில் ஒரு சத்தியம் தேட்டரில் ஒரு படம் பார்க்க போயிருக்கேன். அப்போ அங்கே பார்த்து என்னை இன்ட்ரோவில் பார்த்துருக்காரு நந்தா. பார்க்குறாரு. பார்த்துட்டு, சார் ரிலீஸ் ஆகலை இன்னும் சார், நான் உங்களை விசாரித்தேன் வெளியில், எல்லோரும் நல்ல விதமாக தான் சார் சொல்கிறாங்க அப்படின்னாரு. என்ன கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டு நல்ல விதமாக தான் சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன நினச்சி வாங்கினேன் நீ வாங்கும்போது? சரி, நான் நினச்சி சிரிச்சுக்கிட்டேன். சரி, மதுரைக்காரங்க அப்படி தானே இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறமா அந்த படம் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை பெறலை. ஆனால் ஒரு அடையாள படமாக இருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்தது, ஆரியா நல்லா இருந்தார், டேக்கிங்ஸ் நல்லா இருந்தது. அப்புறம் நான் இந்த யோகியை தொடங்கும்போது, சுப்பிரமணிய சிவா என் கூட சேர்ந்து யோகியை தொடங்கும்போது நந்தா தான் என் கூட இருந்து அந்த படத்துக்கு முழுக்க முழுக்க கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார் யோகியில். ஆனால் அப்போ சொன்னார், சார் இந்த படம் வேணாம் சார் உங்களுக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைன்னு. 2 பேர் தான் எனக்கு அந்த படம் வேணான்னு சொன்னது. ஒன்று பொன்வண்ணன் சார் சொன்னார், இன்னொன்று நந்தா சொன்னாங்க. நான் சரி இல்லை கமிட் பண்ணிட்டேன் நான் சுப்பிரமணிய சிவாவுக்கு. பிக் பின்னு ஒரு மலையாள படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பண்ணுறதா இருந்தோம். அதை எடுக்கலான்னு சொல்லி எடுக்கும்போது, இல்லை வேணாம் இன்னொரு கதை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கனி எல்லாம் போய் உட்காந்து மதுரையில் பாண்டியன் ஹோட்டலில் உட்காந்து ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் கனி அடிக்கடி சொல்லுவான், அந்த படத்தை எடுக்காமல் விட்டீங்களேண்ணே நீங்கன்னு. ஒரு நல்ல கதையை எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எழுதி முடிச்சுட்டு சாங்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு வரும்போது சுப்பிரமணிய சிவா திருப்பி அண்ணே இந்த வேற ஒரு படம் பண்ணுவோம்னு ஆரம்பித்தார். சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு, இப்போ இதுன்னு அப்படி மாறினது தான் அந்த யோகி. அப்போ சொன்னார், பொண்ணுன்னு சொன்னார் வேணான்னாரு, நந்தாவும் வேணான்னாரு. ஆரம்பிச்சிட்டோம். சரி, ஒரு டைரக்டரை கமிட் பண்ணிட்டோம், அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நிறுத்த வேணான்னு அப்படி எடுத்தோம். அதில் நடிச்சிருப்பார் நந்தாவில், யோகியில் நந்தா நடிச்சிருப்பார். இப்படி தான் நந்தாவுடைய எனக்கு ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் ஆனால் அவர் முயற்சியிலே இருப்பார். எதையாவது புதுசாக பண்ணணும்னா அப்புறம் சார் இந்த இடம் விட மாட்டேன் சார், இந்த இடம் பாருங்கள் வேறு படம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு மாற்றி யோசின்னு ஒரு படம் பண்ணேன். அப்புறம் மாற்றி யோசின்னு படம் பண்ணார். பயங்கரமாக ரொம்ப ஆனால் நம்பிக்கையோடு தான் பேசுவார் ஒவ்வொரு படத்தையும். அப்புறம் நான் படம் பார்த்தேன். பார்த்துட்டு டைட்டிலை மட்டும் மாற்றி யோசிச்சிருக்க, படம் கொஞ்சமாவது மாற்றி யோசிக்க மாட்டியாங்க நீ, என்ன நீ இப்படி பண்ணுற? அப்புறமா யோசி அப்புறமா மாற்றலாம். சாரி சார் நெக்ஸ்ட் டைம் பண்ணேன் சார், நெக்ஸ்ட் டைம் அப்புறமா. அப்புறம் ஒரு முறை ஜிஆர்டி ஹோட்டலில் உட்காந்துருக்கேன். அங்கே ஒருத்தரோட உட்காந்துருக்காரு. நான் சாப்பிட உட்காந்துருக்கேன். வேகமாக வந்துட்டார். வந்தவுடனே யார் என்ன தானே, சார் இப்போ தான் ஒரு ப்ரொடியூசர் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி. உனக்கு மட்டும் எப்படியா வச்சுக்கிறாங்க கரெக்டாக. அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாருன்னு தெரியாது என்னைய பார்க்க. அவர்கிட்ட போய் உட்காந்து அவர் ஒன்றே என்கிட்ட கேட்டார். அவர் ஒன்று என்னை பார்த்த உடனே, சார் அமீர் சார்னா, சார் வணக்கம் சார், பேசிகிட்டு இருக்கேன் சார், நாங்கள் எப்படியும் பண்ணிடுவோம் சார்னாரு. சரி ரைட்டு. இப்படி ஒவ்வொரு படம் பண்ணும்போது அப்போ நான் சொல்லுவேன், படம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் பார்த்தீங்களா சார் படம்னார். போய் எதாவது சும்மா அப்படி பண்ணிட்டு. எனக்கு என்னென்னா சினிமாவில் வாய்ப்புகள் எப்போவாது, இதே கோடம்பாக்கத்தில் 1,00,000 பேர் தெரிகிறான் வாய்ப்பு கிடைக்காம. இப்போ வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு இயக்குனருக்கு இருக்குது.
ஒரு முதலாளி பணத்தை எங்கேருந்து வேணாலும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஒரு தடவை மிஸ் ஆகலாம், 2 தடவை மிஸ் ஆகும். ஒவ்வொரு தடவை உனக்கு மிஸ் ஆகும் அப்படின்னா, இல்லை சார் எங்கேயோ ஒரு ராங் கால்குலேஷன், அது இந்த தடவை சரியாக வரும் சார், இந்த தடவை. அப்புறம் இப்போ இந்த ஹிந்தி படம், ஹிந்திக்கு ஸ்கிரிப்ட் எழுதினார், அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். ஆனால் என்னென்னா நந்தா கிட்ட அந்த உழைப்பு, அந்த முயற்சி, அந்த தேடுதல் இருந்துக்கிட்டே இருந்தது. அது நான் கனிக்கிட்ட பார்த்துருக்கேன். கனிய தொடக்கத்துலேருந்து எனக்கு தெரியும். அவனுடைய தேடுதல், அவனுடைய பர்த்திவீரன் ஷூட்டிங்லாம் திட்டு வாங்கிட்டு கோச்சிட்டு வந்துட்டான். காய்ச்சல் வந்துருச்சு அவனுக்கு. அப்புறமா திரும்ப வந்து அந்த அந்த ஈகோலாம் பார்க்காம திரும்ப தேடிக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது நந்தா கிட்ட இருந்தது. அப்புறம் இப்போ இந்த படம் இப்போ சொன்னார் சார், இந்த மாதிரி இப்போது சார் நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன் சார், நீங்கள் கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன் சார். எத்தனை தடவை தான் என்னை ஏமாற்றுவேன்னு தெரில அப்படின்னு நினச்சி தான் அந்த படம் போய் பார்த்தேன். படம் உண்மையிலே படம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது, பிடிச்சிருந்தது. இந்த படம் பார்த்துட்டு அழுதுன்னு சொன்னதில் பாதி உண்மை, பாதி வந்து கொஞ்சம் தூக்க கலக்கம் வேறு இருந்தது. அதனால் லேசாக கண்ணு கலங்கி இருந்துச்சு. அதில் நந்தாவோட புத்திசாலித்தனம் என்னென்னா, படம் பார்த்து வெளியே வரும்போது ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கார் ரெடியா. ஆமாம், அப்படியே கண்ணு லேசாக அப்படியே கலங்கி வந்தோடனே, சார் அழுதுட்டீங்கல்ல, இப்போ அந்த வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருக்கான். இல்லைன்னு சொன்னால் என்ன வருது, சார் அழுதுட்டீங்களா, சார் அழுதுருக்கீங்க சார், இல்லை நந்தா சார் தெரியுது சார் அழுதுறீங்க, என்னையா வலுக்கட்டாங்க அழுகு விட்டுருவ போல. ஆனால் படத்தில் ஒரு காட்சியில் நான் கண் கலங்கிட்டேன். அது அந்த குழந்தை, 2வது குழந்தை ஒரு கட்டத்தில் பேசும், அந்த இடத்துல கண் கலங்கிட்டேன். படமும் இறுதி அந்த இதுவும் வந்து எனக்கு ரொம்ப, மொத்தத்தில் படம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான பிடிச்ச படமாக, இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நந்தா கரெக்டாக அந்த படத்தை செஞ்சுருக்காரு. அது அவங்க குடும்பத்தாருக்கு நான் சொல்லுவேன். இந்த இடத்த ரீச் பண்ணிட்டு இப்போ இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடையும், எவ்வளோ வசூல் கொடுக்கும், அதெல்லாம் நம்ம கையில் இல்லவே இல்லை. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை. வெற்றி அடையுது, அதுவும் தேவையில்லை. நாம் நினச்ச ஒரு இடத்த அடையிறோமா, நான் நினச்ச வேலையை செய்கிறோமா, அந்த பொருள் மற்றவங்களுக்கு திருப்தியாக இருக்கா, அப்படித்தான் நான் பார்ப்பேன் படத்தை. அந்த அளவுக்கு ஒரு தகுதியான படமாக இங்கே இதுக்கு முன்னாடி இயக்குனர்கள் பேசுனதெல்லாம் சொன்னால், விக்ரமன் சார் சொன்னது போல், வாழைக்கு பிறகு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான படம் திருமாணிக்கம்னு சொன்னால் அது மிகையாக. லப்பர் பந்து பார்த்தா, லப்பர் பந்து கம்ப்ளீட் கமர்ஷியல், அது நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம். ஆனால் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது வாழைக்கு பிறகு இந்த படத்தை தான் நான் பார்க்குறேன். படத்தில் இருக்கிற கதை, அந்த கரு, வடிவுகரசி அம்மா இந்த மொத்த கதையும் சொல்லிட்டாங்க. படம் பார்த்த எங்களுக்கு தான் தெரியும். அது இதில் என்னென்னா, ப்ரொடியூசருக்கு 1 மணி நேரம் தான் கதை சொன்னாராம், வடிவுகரசி அம்மாவுக்கு 2.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்கன்னா படம் பார்க்கலன்னு, பார்க்காத படத்தை கதை இவ்வளோ சிறப்பாக சொல்கிறாங்கன்னா எப்படி அழுத்தியிருப்பார், அப்போ எப்படி ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணியிருப்பார் பாரு. அப்போ நான் சொன்னேன், நான் கண்ணிட்ட பக்கத்தில் கூட சொன்னேன், 2.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்கன்னா சம்பளத்தை எப்படியாவது குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருப்பாப்புல நினைக்கிறேன். பெரிய போராட்டமாக தான் இருந்திருக்கும் போல இருக்குது. பயங்கரமான ஆள். அப்படியே பேசுகிறதுல வந்து அந்த உண்மையிலே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வரைக்கும் தம்பிராமையா சொன்னதில் ஒரு உண்மையிலே நடிக்கிறாரா, உண்மையாக இருக்காரா, இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நான்லாம் ஒரு ஆள்கிட்ட கொஞ்ச நாள் பழகினா தெரிஞ்சிடும். கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆளாக ஒரு மிஸ்ட்ரியிலே இருக்கிறது நந்தா பெரியசாமி. ஸோ இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சாதாரண விஷயந்தான். அறத்தோடு வாழ்கிறது, ஒரு மனிதன் நேர்மையாக வாழ்கிறதுன்றது, மனிதன்கிட்ட நேர்மையாக இருக்கணும். அந்த நேர்மை இன்றைக்கி போகக்கூடிய காலகட்ட சூழலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் புத்திசாலித்தனமாக வாழ்வது தான் வாழ்க்கையாக மாறிடுச்சு. ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே போய் ஒரு நேர்மையான போலீஸ்காரன் ஒத்தையால் வாழ்கிறது ரொம்ப கடினமானது. ஏன்னா பொண்டாட்டி சாவடிச்சிருவான். அந்த வீட்டுக்காரர் பார்த்தியா, அவர் டெய்லி வரும்போது 2 பை எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த வீட்டுக்காரர் பார்த்தியா, இவரை பார்த்தியா, அவர் வந்து பைக் வாங்கியிருக்காரு, அவங்க மாமனார் கார் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு சமூகத்துக்குள்ளே தனியாக ஒருத்தர் நேர்மையாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். இதை எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கும், எல்லா மகான்களும் சொல்லியிருப்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். முகமது நபி ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் சத்தியமும் உண்மையும் நேர்மையுமாய் ஒருத்தன் வாழ்கிறதுன்றது இருக்கு இல்லையா, அது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்து கொண்டிருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழவே முடியாது.
இங்கே உண்மையும் பொய்யும் கலந்துருக்கும். உங்களுடைய வருமானம் சரியானதா சரி இல்லாததான்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. எது தடுக்கப்பட்டது எது சேர்ந்ததுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க. அது போன்ற ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த படத்தோட கதை. அதில் கனி என்னவா வாழ்ந்திருக்கான், அந்த கதாபாத்திரம் மாணிக்கம்ன்ற கதாபாத்திரம் என்னவா வாழ்ந்துருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது 2 விஷயம் எனக்கு பழைய விஷயங்கள் நினைவுக்கு வந்ததில், நாம் தவறு செஞ்சுருப்போம், சின்ன வயசில் நிறைய தவறு செஞ்சுருப்போம், வீட்டில் கூட திருடி இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் திருடுறதெல்லாம் கணக்கில் வைக்க முடியாது, அது நம்ம வீடு. எனக்கு ரொம்ப காலமாக மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. நான் சேது படத்தில் வந்து உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது கந்தசாமி தான் தயாரிப்பாளர். இந்த காஸ்டியூம் பர்ச்சேஸுக்கெலாம் நான் போவேன். நான் அவர் வந்து கொஞ்சம் காசு கம்மியாக தான் கொடுப்பாரு, ரொம்ப நிறையா செலவு பண்ணுற தயாரிப்பாளர் கிடையாது. அப்போ காஸ்டியூம் பர்ச்சேஸ் போகும்போது நம்ம கூட இருக்கவங்க இருப்பாங்கள்ல, நம்ம சும்மா தான் கூட இருப்பான்ல அப்படின்னு ஒரு சட்டையை பார்த்தோம்னா, சார் எடுத்துங்க சார், இப்போ என்ன சார் அப்படியே கம்பெனி கணக்கில் போயிடும், யார் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 2 சட்டையை எடுத்துட்டேன் நான். இப்போ இந்த படம் பார்த்தோன்னே கந்தசாமி அவனை பார்த்து அந்த சட்டைக்கான காசை கொடுக்கணும்னு தோணிடுச்சு. இது எப்படி கொடுக்காம போகிறது அப்படின்ற ஒரு இதை கொஞ்ச நாளாக மனசில் வச்சுருந்தேன், கொடுப்போம்னு. அப்புறம் இன்னொரு புத்தி ஒன்று சொல்லும்ல, இவர் சம்பளமே கொடுக்கல, இவர் அதனால் நான் கழிச்சுக்கலாம் அப்படின்னு நம்மளை நாமளே தேத்திக்கிறோம் இல்லையா. அதுதான் அனன்யா கதாபாத்திரமாக இருக்குது. அதாவது 2மா இருந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி. இப்போ கந்தசாமி அவனை பார்த்து 2 சட்டை, இப்போல்லாம் 20 சட்டை 20 வேஷ்டி எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்கணும் போல இருக்குது. அப்போ படம் பார்த்த உடனே அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே போல் என்னுடைய கல்லூரி காலம் முடிஞ்ச உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய கடையில் எனக்கு வேலை கொடுத்தார். ரொம்ப நெருங்கின நண்பர், அவர் பேர் வந்து தாளமுத்து. அப்போது சிகரெட்டுக்கு காசு வேணும் இல்லையா, சிகரெட்டுக்கு காசு இல்லாமல் அப்போ மதுரையில் அந்த கீழமாசீதி பஜார் இருக்கும். அந்த பஜாரில் பார்த்தீங்கன்னாக்க சில்லறைன்னு தனியாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. சில்லறை கிடைக்காது, இந்த 4 8 சேர்த்து வச்சு ஒரு பொட்டமாக கட்டி கொடுப்பாங்க. அது லிங்கசாமிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில்லறை கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறது. அந்த மாதிரி வாங்கி சில்லறை வாங்கி வைப்பாங்க. அப்போ சிகரெட்டுக்கு காசு இல்லைன்னா என்ன செய்வேன்னா, அப்படி பீரோவில் சில்லறை போட்டுன்னு இருக்கும் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் நான். அது ஒரு 25 ரூபா 4 நாவாக இருக்கும். கொண்டு போய் 4 நாவாக கொடுத்து கிங் சைஸ் தான் வாங்கி குடிக்கிறது, திருந காசுலேயே கிங் சைஸு. இப்போ அது யோசிக்கிறேன் நான். இப்போ அந்த நண்பர்கிட்ட போய் சொல்லணும், அப்போ உங்கள் கடையில் நான் சில்லறை காசு திருடி இருக்கேன், சத்தியமாக அவங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்துட்டு இல்லைன்னா மன்னிக்கவாது செய், 2ல் ஏதாவது ஒன்று அப்படின்னு. இப்போ நான் இதை ஏன் பொது இடத்துல சொன்னால், இது 2யுமே அவங்க பார்க்கணும். அதனால தான் இந்த படத்தை பார்த்துட்டு நான் தனியாக அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல சொல்கிறது சரின்னு தோணுது எனக்கு, அதனால தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அப்போ ஒரு மனிதன் தன்னை உணரணும், என்னவா வாழணும். வறுமையில் நேர்மையாக வாழ்கிறது இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். அப்படி வாழ சொல்லி கொடுக்குற படம் தான் இந்த படம். அது அப்புறம் வடிவுக்கரசி அம்மா, அவங்கள நான் வந்து ஒரு 82 83 காலகட்டத்தில் சிகப்பு ரோஜாக்கள் பார்த்தேன் மதுரை சக்தி தேட்டரில். கமலஹாசன் ரசிகர், அதனால் நாங்கள் போய் உட்காந்துருவோம். நமக்கு என்னென்னா, இப்போ சின்ன வயசுலேருந்து கமலஹாசனை ரசிப்போம், ஆப்போசிட்டில் இருக்க ஹீரோயினே பிடிக்காது, கமலஹாசனை மட்டும்தான் ரசிக்கணும். அதில் உங்களுக்கு தெரியும் ரசிகர்கள்லாம் அந்த படத்தில் திரைப்படங்களில் வில்ல வந்து ஹீரோவை ரஜினி சாரையோ கமலஹாசனையோ திட்டினா இங்கே கீழே இருந்து ஆடியன்ஸ் பூரா திட்டுவோம் நாங்கள் அந்த சின்ன வயசில். அது மாதிரி அவங்களுக்கு அதான் முதல் படம்னு நினைக்கிறேன் நான். ஒரு ரோஸ் கலரு ஒரு சில்க் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஷாட்டு, இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க. கமலஹாசன் சாரை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அப்படி உட்காந்துருக்கு ஒரு கேரக்டர். எனக்கு இப்படி பார்ப்போம், யார் இந்த பொம்பளை, என்ன தனாவட்டு தலைவர் முன்னாடி இப்படி உட்காந்துக்கிட்டு, அதில் சிகரெட்டு அப்படிம்பாரு அப்படின்னு நீட். அவர் சிகரெட்டுன்னு கேட்ட உடனே டக்குன்னு வாங்கிட்டு அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்தா முதல் மரியாதையில் சிவாஜி சாரை அவ்வளவு அப்படி போகிற போக்கில் கையில் தள்ளுறது இருக்கு இல்லையா, அப்படி நடித்த ஒரே ஆர்டிஸ்ட் அவங்க தான். மிரண்டு போனோம் இந்த 2 படம், 2 ஆளுமைகளை. காலம் சினிமாவும் எவ்வளோ விசித்திரமானது பாருங்கள். அந்த படத்தை எடுத்த 2 படத்தை எடுத்த பாரதி ராஜா சார் இந்த படத்தில் அவங்களுக்கு ஜோடி அவங்க நடிச்சிருக்காங்க.
நான் அப்படியே இதை பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. சார் சினிமா எவ்வளோ, இந்த ஆர்ட் எவ்வளவு நம்மளை கொண்டு வந்து எப்படிலாம் கொண்டு வந்து மாற்றி கொண்டு வந்து நிறுத்துதுன்னு. ஸோ அதனால் அவங்க சொன்ன மாதிரி ரவிமரியா சொன்ன வார்த்தை ரொம்ப உண்மை. நாசர் சாரும் பாரதி ராஜா சாரும் வந்து குறைவாக நடிச்சிருக்காங்க, ஆனால் மனசில் நின்றுட்டே இருக்காங்க 2 கேரக்டருமே. பாரதி ராஜா சார் அல்டிமேட், பிரமாதப்படுத்திட்டார். அவருடைய தவிப்பு உண்மையை சொல்லணும்னா அவர் இயல்பாக மேக்கப் இல்லாமல் இருக்கார். இல்லைன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு ஒரு ஜர்க்கினை போட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு இருப்பார் இல்லையா. இதுதான் பாரதி ராஜா சார், அவ்வளவு இயல்பாக. பாரதி ராஜா சார் நல்லா நடிப்பார்னு எனக்கு தெரியும். அவருடைய குற்றப்பரம்பரை கதையை வந்து எடுக்கிறதுக்காக என்கிட்ட அவர் வந்து தாத்தா நான் பேரன் இதை நடிக்கிறதுக்காக என்கிட்ட நடித்து காமிச்சார் ஆஃபீஸில் உட்காந்து. சார் மறண்டு போயிட்டேன் நான் அவர் நடித்து காமிச்சதை பார்த்து. பிரமாதமாக நடித்தார். அந்த பேக்காமன்னு ஒரு கேரக்டர் இதில் வந்து வாழ்ந்துட்டார். ரொம்ப சின்ன கதாபாத்திரம், அந்த தவிப்பு அந்த ஏக்கம் அதெல்லாம் பிரமாதப்படுத்திட்டாங்க. அப்புறம் அனன்யா, அதாவது அவங்க இப்பவும் வந்து ஒரு காலேஜ் போகிற ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக தான் இருக்காங்க. ஆனால் 2 குழந்தைக்கு அம்மாவா ஒரு தவிப்போட அந்த பதட்டத்தோட எல்லா சீனுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பாக்கி சின்ன சின்ன கேரக்டர் தம்பிராமன் அப்படின்னு வந்தாருன்னா உள்ளே வரும்போது இந்த ராஜாதி ராஜாவில் இன்ட்ரோடக்ஷனில் ரஜினி சார் வருவார்ல ஒரு கோட் சூட்டோட காரில், அந்த கேமரா மட்டும்தான் இல்லை, அதே மாதிரி கேமரா இருக்கிற இதுலேயும் இல்லையா பேகு அதே மாதிரியே வந்து இறங்கியிருக்காரு. லண்டன் ரிட்டனா யூகே ரிட்டனு, ஆமாம் யூகே ரிட்டன் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நிறைவான ஒரு படமாக இருக்குது. படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு இது நந்தா படம் மாதிரியே இல்லையே. ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டில் கவனிக்காமல் விட்டேன் நான். எப்படி கவனிக்காமல் விட்டேன்னு தெரில. ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது, ரொம்ப டெப்த்தாக இருக்குன்னு. இப்போ தான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த இது கடைசியில் என் தம்பி சுகுமார் தான் கேமராமேன் பிரமாதப்பட்டு. நான் படம் பார்க்கும்போது நினைக்கிறேன் நான் இவ்வளோ நல்லா இருக்கு இதெல்லாம் எடுக்க மாட்டாப்ல நம்மால் அப்படின்னு. பிரமாதப்படுத்திட்டான் சுகுமார். சுகுமாரை எனக்கு வந்து பல வருஷமாக தெரியும் எனக்கு. ஸோ இப்படி எல்லாருமே நிறைவாக செஞ்சுருக்கிற படம். இந்த படத்தை பற்றி யாராவது உங்ககிட்ட இங்கே பேசினவங்க அதிகமாக பேசியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க. ஏன்னா நீங்கள் ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படம் பார்ப்பீங்க. நீங்கள் பார்க்கும்போது சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கும் படத்தில், அது இருக்குது, அது எனக்கு தெரியும், உங்களுக்கும் அது தெரியும், உங்கள் கண்ணுக்கு தெரியலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி எனக்கு முன்னாடி இங்கே பேசின யாரோ சொன்னாங்க நீங்கள் நினச்சா கூட இந்த படத்தை தப்பாக எழுத முடியாது. அதுக்கான ஒரு தரமான படமாக இருக்குது. நந்தா தனக்கான இடத்தை அடைஞ்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நான் மற்றபடி எதுவும் சொல்ல மறந்துட்டேனான்னு தெரியலை. சார் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இந்த படம் தமிழ் சமூகத்திற்கு அவசியமான படம்னாரு. மனித சமூகத்திற்கு அவசியமான படம். எந்த சமூகமாக இருந்தாலும் நேர்மையாக உண்மையாக வாழணுன்றது அதுக்கான படம். படம் ரொம்ப நிறைவாக இருக்குது. வேறு கனி வந்து ஒன்று பருத்தி வீரனில் நடிச்சிருப்பான், உங்களுக்கு தெரியும், அந்த பஞ்சு மிட்டாய் சீனில். அதுக்கப்புறம் ஈசன் பார்த்தேன் நான். ஈசன்லலாம் அப்படி வர்றப்பான ஒரு போலீஸ்காரன் அந்த அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட கேட்டேன் சசிட்ட, ஏன்டா அவன் நெஞ்சை நிமித்திக்கிட்டே நிற்கிறான், சும்மாவே நிற்க, போலீஸ்காரனா நெஞ்சை நிமித்தணுமாடா அப்படின்னு. அப்படியே அப்புறம் நிறையா படம் பார்த்தேன். என்ன இவன் ஒரு மாதிரியாக போயிட்டே இருக்கானுன்னு. ரவிமரியா சார் சொன்னது மாதிரி இந்த கதாபாத்திரத்தை இவனை விட யாராலையும் சிறப்பாக நடிக்கவே முடியாது. ஒரு புள்ளி கூட படத்தில் எங்கேயுமே எந்த காட்சியிலையுமே எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் மிஸ் ஆகும். அவனுக்கு நடிப்பு வந்து அப்படியே சும்மா அப்படி போகிற போக்கில் பொறி சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளவு ஃபிட்டாக இருக்குது இந்த கேரக்டர். படத்தின் முதல் காட்சியிலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஃபிட்டாக இருக்குது. கனியை தவிர இந்த கதாபாத்திரத்தை யார் செஞ்சுருந்தாலும் சரியாக வந்திருக்காது. கனி வந்து ஒரு தேர்ந்த நடிகனாக மாறிட்டான். வாழ்த்துக்கள் கனி. நிறையா பேர்த்துக்கு அப்பாவாக நடிச்சிருக்கேன்னா எனக்கும் அப்பா ஒரு படத்தில் நடிச்சின்னா நல்லாயிருக்கும், அந்த ஆசையும் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற எல்லாரையும் பற்றி சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப சரியான நிறைவான படம், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த திருமாணிக்கம் கரெக்டு தான். அது அந்த ஒரு டைட்டில் இருக்கு இல்லையா, அந்த திருன்ற டைட்டில், அது மரியாதைக்குரிய ஒரு சொல் இருக்கு இல்லையா, அது மரியாதைக்குரிய சொல், மரியாதைக்குரிய படத்தில் வந்து சேர்ந்துருக்கு நந்தா. வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் காத்திருந்த எல்லோருக்கும் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி.